மிகச்சிறிய மிகச்சிறிய பொருட்கூறு அப்படின்னாதான் உருபன்னு சொல்றோம். இப்போ ஒளியன்றது பார்த்தோம். மிகச்சிறிய ஒளியக்கூறுனா ஒளியன், மிகச்சிறிய பொருட்கூறுனா உருபன்றது நம்ம சொல்லியிருக்காங்க. இதுவே கேட்பாங்க கொஸ்டின். மிகச்சிறிய பொருட்கூறுனா என்ன? ஒளியனா, உருபனா, மாற்று உருபனா அப்படின்றது கொஸ்டின் கேட்கலாம். மிகச்சிறிய பொருட்கூறு உருபன். அந்த உருபன்ல நிகழ்கால உருபு, எதிர்கால உருபு, இறந்த கால உருபுன்னு சொல்லிட்டு நமக்கு கொடுத்துருக்காங்க. நிகழ்கால உருபு நமக்கு தெரியும். கிறு, கின்று, ஆனின்று, இவ்வுன்றது எதிர்கால உருபுன்றதெல்லாம் நமக்கு தெரியும். இறந்த கால உருபு இத்து. இது மட்டும் இல்லை, இப்பவும் வரும். எதிர்காலத்துல நமக்கு இத்து, இட்டு, இரு, என்ன எல்லாமே இறந்த காலத்துன்றது நம்ம படிச்சிருக்கோம். கிறு, கின்று அப்படின்ற சொல்லு கூட சென்ற வாரம் எந்த நூல்ல இடம்பெற்றிருக்குன்னு கூட பார்த்தோம். கிறு, கின்று அப்படின்றது முதல்ல எந்த நூல்ல இடம்பெற்றிருக்கு அப்படின்றது பார்த்தோம். கிறு, கின்று, ஆனின்றுன்றது எதுல இடம்பெற்றிருக்குன்றதெல்லாம் பார்த்தோம். வந்திருக்கவங்களுக்கு தெரியும். தமிழ்ல ஒருமை பன்மையை குறிக்கிறதுக்கு பாருங்களேன். தமிழ்ல ஒருமை பன்மைன்னா நமக்கு தெரியும். ஒருமைனா மாடு, பன்மை குறிக்கிறதா மாடுகள், பறவைன்றது ஒருமை பறவைகள்ன்றது. இதே எண்ணு பெயர்ல இந்த அக்ரிணையில வரக்கூடியதுல எண்ணு பெயர்கள் வரும்போது நம்ம கல்வி விதி சேர்க்கலாமா? சேர்க்கணுமா சேர்க்க கூடாதான்ற சொல்லுங்க. தெரிஞ்சவங்க சொல்லுங்க. எண்ணு பெயர்கள் வரும்போது அதான் எண்ணு பெயர்கள் வரும்போது, எண்ணு பெயர்கள் வந்துச்சுன்னா முன்னாடி எண்ணு பெயர்களுக்கு பக்கத்துல அக்ரிணை சொல் வரும்போது கல் விகுதி நம்ம சேர்க்கலாமா வேணாமா? சேர்க்க வேணாம். ஏன்னா இப்ப 10 மாடு அப்படின்னு நம்ம சொல்லும் போது 10 மாடோ இல்லை 8 மாடுன்னு நம்ம சொல்லும் போது அதுலயே நமக்கு பன்மையை குறிக்கக்கூடியது வந்துருச்சு எண்ணு பெயர்கள்லே. அப்படின்னும் போது நம்ம கல் விகுதி சேர்க்கணுன்றது கட்டாயம் கிடையாதுன்றாங்க. இங்கே நமக்கு சாதாரணமாக நம்ம எண்ணு பெயர்கள் இல்லாமல் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம கல் விகுதி சேர்க்கலாம். எண்ணு பெயர்கள் வரும்போது சேர்க்கணுன்ற அவசியம் கிடையாதுன்ட்டாங்க. அடுத்தது மாற்று உருபன் பாருங்களேன். உருபன்ல பார்த்தோம். மிகச்சிறிய ஒளியக்கூறு ஒளியன், மிகச்சிறிய பொருட்கூறுனா உருபன் பார்த்தோம். அந்த உருபன்ல மாற்று உருபன் அப்படின்னா என்னன்றதுன்னா பொருளை காட்டக்கூடிய பல்வேறு உறுப்புகளை தான் மாற்று உருபன் நம்ம சொல்றோம். ஒரு பொருளை காட்டக்கூடிய பல்வேறு உறுப்புகள் தான் இங்கே மாற்று உருபன். உருபனுடைய வகைகள் 2 என்னன்னா ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கு. வேறு உருபன், வேறெல்லா உருபன் அப்படின்னு சொல்லிட்டு 2 இருக்கு. உருபனுடைய வகைகள் எத்தனைன்னு கேட்டாங்கன்னா 2. வேறு உருபன். இப்ப வேறு உருபன்னா ஸ்கிரீன் தெரியுதுங்களா உங்களுக்கு? தெரியுதுங்க மேம். ஓகே. வேறு உருபன்னா நமக்கு இந்த இது பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல் நம்ம படிக்கிறோம். அந்த செயலிட்டிய சொற்கள். அந்த 4ல பெயர்ச்சொல், வினைச்சொல், உரிச்சொல் இது 3மே நமக்கு வேறு உருபன் நம்ம சொல்றோம். வேறு உருபன்னா அந்த இடைநறு தான் வரணும். அந்த இடத்துல வல்லினரு வருது நம்ம பார்த்துக்கலாம். வேறு உருபன் அப்படின்றது பெயர்ச்சொல், வினைச்சொல், உரிச்சொல். வேறெல்லா உருபன் எதுன்னு கேட்டாங்கன்னா இடைச்சொல். இப்போ வேறெல்லா உருபன் எதுன்றது நமக்கு கொஷினில் வந்துச்சுன்னா அது இடைச்சொல் நமக்கு ஆன்சர் பண்ணிக்கலாம். இப்போ அதனுடைய இந்த வேறெல்லா உருபனில் இடம்பெறக்கூடியது ஒரு 7 இருக்குது. இப்போ வேறெல்லா உருபன் பட்டியலில் இடம்பெறுவன. இது அப்படி இல்லைன்னா இடைச்சொல் பட்டியலில் இடம்பெறுவது எது எதுன்றது கேட்டாங்கன்னா ஒரு 7 இருக்குது. என்னென்னா காலம் காட்டும் இடைநிலை. வேறெல்லா உருபனில் இடம்பெறதுல ஃபஸ்ட்டு காலம் காட்டும் இடைநிலையில் கிறு, கின்று, ஆனென்று இந்த அது போல் வரக்கூடிய காலம் காட்டும் இடைநிலைகளும் வேறெல்லா உருபனில் வருது. அடுத்து வேற்றுமை உருபுகள் நமக்கு தெரியும். அந்த வேற்றுமுறை ஐயால், ஈ, கூ அண்ட் அப்படின்றதுலாம் நம்ம படிச்சிருக்கோம். கூ, இன், அது, கண்லாம் படிக்கிறோம்ல. அந்த வேற்றுமை உறுப்புகள் 6. அடுத்து ஓம உறுப்புகள். ஓம உறுப்புகள்லாம் நமக்கு தெரியும். போல, புறைய, அண்ணா என்னன்ற அது. இந்த அசை, நிலை, அம்ம அப்படின்லாம் நமக்கு படிச்சிருப்போம். இசை, நிறை, தத்தம், குறிப்பில் பொருள் உணர்த்துவது, சாரியா வரக்கூடியது. இது எல்லாமே நமக்கு எதில் வருதுன்னா இடைச்சொல் பட்டியலில் வரக்கூடியது. கொஷின் கேட்பாங்க. வேறெல்லா உருபன் அப்படி இல்லை, வேறெல்லா உருபன்னா என்னன்றது கேட்கலாம். அப்படி இல்லைன்னா இடைச்சொல் பட்டியலில் இடம்பெறது எத்தனைன்னு கேட்டாலும் 7. இந்த 7ல் ஆப்ஷனில் வேற ஏதாவது கொண்டு வந்து வைக்கலாம். அது கொஞ்சம் பார்த்துக்குங்க. அதான் இடைச்சொல் பட்டியலில் இடம்பெறது 7. அடுத்தது உகரத்தின் மாற்றொலி அப்படின்றது என்னன்னா குற்றிய லுகரமும் குற்றிய லிகரமும். உகரத்தின் மாற்றொலியா வரக்கூடியது எதுன்னா
குற்றிய லிகரம், குற்றிய லுகரம். நெடில் தடை ஒலியினுடைய மாற்றொலியா வரக்கூடியது எதுன்னா ஆயுதம். நெடில் தடை ஒலியினுடைய மாற்றொலியா வரக்கூடியது எதுன்னா ஆயுதம்ன்றதை பார்த்துக்குங்க. தனிநிலை, ஒட்டுநிலை, உட்பிணைப்பு நிலை, உள்ளடக்கு நிலை என மொழியினுடைய நிலையை வந்து 4 வகையா பிரிச்சவர் யாருன்னா ஹம்போல்ட்ன்றவர். அதை கொஞ்சம் பார்த்துக்குங்க. தனிநிலை, ஒட்டுநிலை, உட்பிணைப்பு நிலை, உள்ளடக்கு நிலை. மொழியினுடைய நிலை 4ன்னு சொன்னது யாருன்னா ஹம்போல்ட். அந்த உள்ளடக்கு நிலைக்கு இன்னொரு பேர் தான் சொற்றொகை நிலை அப்படின்னு சொல்லுவாங்க. 4ஆவதா இருக்கு பாருங்க. அந்த உள்ளடக்கு நிலைக்கு வேறு பெயர் சொற்றொகை நிலை அப்படின்வாங்க. ஃபர்ஸ்ட் தனிநிலை. தனிநிலையில என்னென்ன வரக்கூடியதுன்னா 4 மொழி வருது. சீன மொழி, சயாம் மொழி, பர்மியம், திபெத்தியம்னு சொல்லிட்டு ஒரு 4 மொழிகள் வந்து தனிநிலை மொழியா வரக்கூடியது. அது கொஞ்சம் ஷார்ட்டா சீஸை பத்தி நாங்க போட்டு வச்சிருக்கோம். சீன மொழி, சயாம், பர்மிய மொழி, திபெத்திய மொழின்னு சொல்லிட்டு ஒரு 4ம் வந்து தனிநிலையில வரக்கூடிய மொழி. ஒட்டுநிலை. ஒட்டுநிலைன்னா வந்து ஒரு 12 இருக்கு பாருங்களேன். தமிழும் ஒட்டுநிலையில தான் வருது. தமிழ், துருக்கி மொழி, ஜப்பானிய மொழி, சித்திய மொழி, மலேயா, சுமேரியன், மலையாளம், கன்னடம், பாசினேஷியன், கொரிய மொழி, பின்னிஷ், பாஸ்க் இந்த 12 மொழிகளும் வந்து ஒட்டுநிலையில இடம்பெறுது. தனிநிலை, ஒட்டுநிலை, அடுத்து உட்பிணைப்பு நிலை பாருங்களேன். உட்பிணைப்பு நிலையில ஒரு 6 மொழிகள் வருது. ஐரோப்பிய மொழி, சமஸ்கிருதம், லத்தீன், கிரேக்கம், அரபு, ஜெர்மன் மொழி. இந்த 6ம் வந்து உட்பிணைப்பு நிலையில வருது. அடுத்து பாருங்களேன் உள்ளடக்கு நிலை. இந்த உள்ளடக்கு நிலைக்கு இன்னொரு பேர் தான் சொன்னோம் சொற்றொகை நிலைன்னு சொல்லிட்டு. அதாவது கார்பரேட்டிவ் அல்லது பாலிசிந்தட்டிக் சொல்லுவாங்க ஆங்கிலத்துல. இதுல வந்து உள்ளடக்கு நிலையில வரக்கூடியது எந்த மொழினா அமெரிக்க பழங்குடி மக்கள் பேசக்கூடிய மொழி. இப்ப தனி நிலையில வரக்கூடியது சீன மொழி, சயாம் மொழி, பர்மிய மொழி, திபெத்திய மொழின்னு பார்த்தோம். ஒட்டு நிலையில தான் நம்ம தமிழ் மொழிலாம் வருது. அடுத்தது பார்த்தோம்னா உட்பிணைப்பு நிலையில வரக்கூடியது ஒரு 6 இருக்கு. உள்ளடக்கு நிலையில வரக்கூடியது இந்த அமெரிக்க பழங்குடி மக்கள் பேசக்கூடிய மொழி. இதில் 4 மொழிகளையும் வகைப்படுத்தி காட்டியவர்கள் தான் ஹம்போல்ட்ன்றவர். மொழிய அடுத்தது மொழியில் தொடக்கம் தனிநிலையில் தொடங்கி பின் ஒட்டுநிலையாக வளர்ந்து இன்று உட்பிணைப்பு நிலை விகுதி மொழி சொல்றோம். உள்ளடக்கு நிலைக்கு சொற்றொகை நிலைன்னு பார்த்தோம். உட்பிணைப்பு நிலைன்னா விகுதி மொழியா குறிப்பிடுறாங்க. வளர்ந்துருக்குதுன்னு சொல்லி யாரு குறிப்பிடுறாங்கன்னா ஆகஸ்ட் ஸ்லைசர் அப்படின்றவர். நெடில் வரணும். ஆகஸ்ட் ஸ்லைசர்ன்றவர் குறிப்பிடுவார். மொழி வந்து தனிநிலையில தொடங்கி ஒட்டு நிலையா வளர்ந்து உட்பிணைப்பு நிலையா மொழியாக இன்னைக்கு வளர்ந்துருக்குதுன்னு சொன்னது யாருன்னா ஆகஸ்ட் ஸ்லைசர் அப்படின்றவர் குறிப்பிடுறாரு. அடுத்தது மொழியியலாளர்கள் வந்து மொழியை 3 இதா வந்து ஆராய்ஞ்சிருக்காங்க. மொழியியலாளர்கள் மொழியை ஆராய்ந்த விதம் எத்தனைன்னு கேட்டாங்கன்னா 3. 1 ஒலியனியல், இன்னொன்று உருவனியல், 3 வந்து தொடரியல். முனைவர் கருணாகரன்றவர் மொழியியலுடைய பிரிவுகள் எத்தனைன்னு சொல்றாருன்னா ஒரு 9 குறிப்பிடுறாரு. என்னன்னா அவரு ஒரு புத்தகம் எழுதியிருக்காருப்பா. கருணாகரன் ஜெயான்றவரு 2 பேர் சேர்ந்து மொழிகளுக்கு ஒரு புத்தகம் எழுதியிருக்காங்க. இவர் குறிப்பிடக்கூடிய மொழிகள் வந்து ஒரு 9 இருக்கு. 1 ஒலியியல், ஒலியனியல், உருபனியல், உருபொலினியல், பெயரியலும் வினையியலும், சொல்லியல், தொடரியல், பொருண்மையியல், பயனாக்க மொழியல் சொல்லிட்டு ஒரு 9 இருக்கு. இதுதான் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம பார்க்க போறோம் ஒவ்வொன்றுத்துக்கு விரிவா. ஃபர்ஸ்ட் அதுல இருக்கிறது பாருங்களேன் ஒலியியல். ஒலியியல்னா என்னன்னா ஒலியியல்ல பேச்சொலிகளுடைய பிறப்பிடம், சவுண்டு, அதுதான் நம்ம எப்படி பேச போறோம், அதனுடைய பிறப்பிடம் எது, அதன் எண்ணிக்கை எத்தனை, மொழியல்ல அமைந்துள்ள முறைகள், இதெல்லாம் ஆராயறது தான் என்னன்னா இந்த ஒலியியல். ஒலியியல்ல பேச்சொலிகளுடைய பிறப்பிடம், அது ஒவ்வொரு இதுவும் வந்து எப்படி பேசப்படுது, உயிரொலிகள் எப்படி, மெய்யொலிகள் எப்படின்றது, அதோடைய எண்ணிக்கை, அதனுடைய மொழியியல்ல எப்படி அமைஞ்சிருக்கு, இதை பத்தி ஆராயறது தான் ஆகியவற்றை ஆராயறது தான் இந்த ஒலியியல். இந்த லியோனார்ட் ப்ளூம்ஃபீல்ட் அப்படின்றவர் 1933ல இந்தோ ஐரோப்பிய மொழிகளில் உள்ள ஒலி மாற்ற விதிகளை பத்தி ஆராய்ச்சிருக்காரு. ப்ளூம்ஃபீல்ட் அப்படின்றவர் நமக்கு நல்லாவே படிச்சிருப்போம். அவரு 1933ல இந்தோ ஐரோப்பிய மொழிகள் இருக்கக்கூடிய ஒலி மாற்ற விதிகளை பத்தி ஆராய்ஞ்சிருக்காருன்னு சொல்றாங்க. அவர் எழுதிய நூல் பேர் எதுன்னா மொழினா லாங்குவேஜ்ன்ற நூலை வந்து இவர் எழுதியிருக்காரு. இது ஒலியியல் பற்றிய ஆய்வினையும்
அதனுடைய சிந்தனைகளை முதலாக வெளிப்படுத்தி மொழியியல் துறையிலேயே வந்து மறுமலர்ச்சியை உண்டாக்குச்சான். இந்த இவருடைய ப்ளூம்பீல்டோடைய அந்த மொழி அப்படி லாங்குவேஜ் அப்படின்ற நூல் வந்து முதல்ல மொழியியல் துறையில ஒரு மறுமலர்ச்சியை ஏற்படுத்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. அதை பார்த்துக்குங்க. அடுத்தது, தமிழ் ஒலியியல் துறையில் ஈடுபட்டு சிறப்பாக ஆய்வு செய்தவர் யாருன்னா முனைவர் முருகையன். ஒலியியல் துறையில சிறப்பா இருக்கிறது யாருன்னா நம்ம இப்பதான் பார்த்தோம், யாருன்னா ப்ளூம்பீல்ட்ன்னு சொல்லிட்டு. இவர் வந்து வெளிநாட்டுக்காரரு. நம்ம தமிழ்ல பார்த்தோம்னா ஒலியியல் துறையில சிறப்பா ஆய்வு செய்தவர் யாருன்னா முருகையன்றவரு. அவர் வந்து நமக்கு சிறப்பா ஆய்வு செய்திருக்காருன்றத பாக்குறாங்க. அடுத்தது, ஒலியியல் ஆராய்ச்சி வகைகள். ஒலியியல் ஆராய்ச்சி வகைகள்ல 2 இருக்கு. ஒண்ணு வந்து பொது ஒலியியல், இன்னொன்னு சிறப்பு ஒலியியல் அல்லது மொழியின் ஒலியியல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஒலியியல் ஆராய்ச்சி செய்யற இந்த 2 இதுல ஃபர்ஸ்ட் பொது ஒலியியல். பொது ஒலியியல்னா என்னன்னா, பேச்சொலிகள் உண்டாகக்கூடிய விதம், எப்படி பேச்சொலிகள்லாம் உருவாகுது, அதோடைய வகைப்படுத்தக்கூடிய முறை, அந்த ஒலிகளை வந்து எப்படி வகைப்படுத்துறது, ஒலிகள் சொற்கள்ல ஒருங்கிணையும் போது ஏற்படக்கூடிய மாற்றங்கள், இதை பத்தி ஆராயறது தான் என்னன்னா இந்த பொது ஒலியியல் அப்படின்றோம். சிறப்பு ஒலியியல் அப்படின்றது என்னன்னா, மொழியில் ஒலிகளுடைய எண்ணிக்கை, அவற்றினுடைய பாகுபாடு, அவற்றுக்கிடையே உள்ள ஒழுங்குமுறை அமைப்பு, அவற்றின் பொதுத்தன்மை, இதெல்லாம் ஆராயக்கூடியதுதான் என்னன்னா இந்த சிறப்பு ஒலியியல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எதை சொல்றாங்கன்னா, இந்த ஒலியியலை ஆராய்ச்சி பண்ற இந்த 2 இதை வந்து வகைப்படுத்துறாங்க. ஒண்ணு பொது ஒலியியல், இன்னொன்னு சிறப்பு ஒலியியல். எதுல அடங்குறதுன்னு பார்க்கணும். அடுத்து, ஒலியை வந்து ஆராயறாங்க. ஒலியை எப்படி ஆராயறாங்கன்னா, அது 3 வகையா ஆராயறாங்க. ஒண்ணு பௌதீக ஒலியியல், இன்னொன்னு கேட்பொலியியல், 3 வந்து உச்சரிப்பு ஒலியியல் அப்படின்னு சொல்லிட்டு ஒலியை ஆராயும் முறைகள் 3. ஃபர்ஸ்ட் வந்து பௌதீக ஒலியியல். பௌதீக ஒலியியல்ல அப்படின்னா என்னன்னா, பேச்சொலிகளின் தன்மையை ஒலி ஆராய்ச்சி கருவிகள் மூலம் ஆராய்ந்து விளக்குவது தான் என்னன்னா பௌதீக ஒலியியல். பேச்சொலிகளின் தன்மையை ஒலி ஆராய்ச்சி கருவிகள் மூலம் ஆராய்ந்து விளக்குறாங்க. இந்த பௌதீக மொழியியல்ல வந்து பேச்சொலிகளின் பௌதீக தன்மையை ஆராயுது. அது மட்டும் இல்லாம ஒலி அலைகளாக வருவதையும் அளந்து இங்க கணக்கிடுறாங்க. பேச்சொலிகளோட பௌதீக தன்மையும் ஆராயுது, அது மட்டும் இல்லாம ஒலி அலைகளாக வருவதையும் அளந்து கணக்கிடுறாங்க. இந்த பௌதீக ஒலியியலை ஆராயறதுக்கு ஒரு 3 கருவிகளை பயன்படுத்துறாங்க. என்னன்னா, ஒன்று ஸ்பெக்ட்ரோகிராஃப், இன்னொன்று ஆசிலோகிராஃப், இன்னொன்று கைமோகிராஃப்னு சொல்லிட்டு ஒரு 3 கருவிகள் இந்த பௌதீக ஒலியியலை கணக்கிடுறதுக்கு பயன்படுத்தக்கூடிய கருவிகள். ஒரு 3 கருவிகள், அதை பார்த்துங்க. பேருக்கு இது வரைக்கும் கேட்கல, இனிமேல் கேட்டாலும் கேட்கலாம், அதை பார்த்துங்க. இந்த 3 கருவிகளை பயன்படுத்தி தான் இந்த பௌதீக ஒலியியல் ஆராயப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது, கேட்பொலியியல். மனிதன் கேட்கும் தன்மையை அடிப்படையாக கொண்டு ஆராயறதுதான் இந்த கேட்பொலியியல். மனிதன் வந்து காதல்ல கேட்கறதுக்கூடிய அந்த தன்மையை அடிப்படையாக கொண்டு ஆராயறதுதான் இந்த கேட்பொலியியல். இதில் மொழிகளுக்கு இடையே உள்ள தன்மைகள், அதோடைய வேறுபாடுகள் பற்றி ஆராய்ச்சி மேற்கொள்ளப்படுது அப்படின்னு சொல்றாங்க. மொழிகளுக்குள்ள தன்மையும் அவற்றின் வேறுபாடு பத்தி ஆராய்ச்சி மேற்கொள்ளப்படுது தான் என்னன்னா இந்த கேட்பொலியியல் அப்படின்னு சொல்றாங்க. 3ஆவதா இருக்கிறது பாருங்களா, உச்சரிப்பு ஒலியியல். உச்சரிப்பு ஒலியியல்னா ஒலிகள் எப்படி உச்சரிக்கப்படுறது அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தி ஆராயறது தான் வந்து உச்சரிப்பு ஒலியியல். ஒலி உறுப்புகளை அடிப்படையாக கொண்டு ஒலியின் பிறப்பினை ஆராய்வது தான் இந்த உச்சரிப்பு ஒலியியல். உச்சரிப்பு ஒலியியல்னா என்னன்னா, ஒலிகள் எப்படி உச்சரிக்கப்படுறது அப்படின்னு சொல்லி ஆராயறது, அதனுடைய உறுப்புகள் எப்படி அடிப்படையாக கொண்டு ஒலியினுடைய பிறப்பை ஆராயறது, இது 2 வந்து உச்சரிப்பு ஒலியியல் சொல்றாங்க. மரபு வழி இலக்கணத்தார்லாம் இந்த உச்சரிப்பு ஒலியியல் முறையை வந்து பயன்படுத்தி தான் தமிழ் ஒலிகளின் பிறப்பை வந்து விளக்குறாங்களாம் அப்படின்னு சொல்றாங்க. மரபு வழி இலக்கணத்தார் எந்த முறையை பயன்படுத்தி தமிழ் ஒலிகளுடைய பிறப்பை ஆராயறாங்கன்னு கேட்டாங்கன்னா, உச்சரிப்பு ஒலிகளை பயன்படுத்தி தான் ஆராயறாங்க அப்படின்றத பார்த்து. ஒலிப்பு முறையினை அடிப்படையாக கொண்டு பேச்சு ஒலிகளை எத்தனை வகையா பிரிக்கலாம்னா 2 வகையா பிரிக்கலான்றாங்க. நமக்கு நல்லா தெரியும், உயிரெழுத்து, இன்னொன்னு மெய் அப்படின்னு சொல்லிட்டு. ஒலிப்பு முறை அடிப்படையாக கொண்டு பேச்சொலிகளை உயிர் மெய்ன்னு சொல்லி 2 வகையா பிரிக்கிறாங்க. உயிரொலிகளின் பிறப்பை விளக்க கையாளக்கூடிய முறைகள் எத்தனைன்னா 3. உயிரொலிகளின் பிறப்பை விளக்க கையாண்ட முறைகள் 3. ஒண்ணு என்னன்னா, இயங்கும் ஒலிப்பானாக செயல்படக்கூடிய நாக்கின் பகுதி. மற்றொன்று, நாக்கு அன்னத்தை நோக்கி எழுகின்ற உயரத்தின் அளவு.
3 இதழ் அமைப்பு. இந்த 3 முறைகளை பயன்படுத்தி தான் இந்த உயிரொலிகளை ஆராயிறாங்க. அதாவது உயிரொலிகள் பிறப்பை விளக்கறதுக்கு கையாளக்கூடிய முறைகள் 3. 1 இயங்கக்கூடிய ஒலிப்பானாக செயல்படக்கூடிய நம்ம நாக்கினுடைய பகுதி. 2 நாக்கு மேல போயிட்டு அன்னத்தை நோக்கி எழுகின்ற அந்த உயரத்தின் அளவு. 3வது இதழ் அமைப்பு. இந்த 3 வச்சுதான் அந்த உயிரொலிகளை ஆராயிறாங்க. அன்னத்தி மேல இருக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட் அந்த இயங்கும் ஒலிப்பானாக செயல்படும் நாக்கின் பகுதின்னு பார்க்கிறோம்ல ஃபர்ஸ்ட். அது அன்னத்தை நோக்கி எழுகின்ற நாக்கின் பகுதியை ஒட்டி அந்த உயிரொலிகளை மேலும் 3ஆ வகைப்படுத்துறாங்க. என்னன்னா முன்னுயிர்கள், நடுவுயிர்கள், பின்னுயிர்கள் சொல்லிட்டு 3 வகையா அது மேலேயும் வகைப்படுத்துறாங்க. அடுத்து 2வது இருக்கு பாருங்க. நாக்கு அன்னத்தை நோக்கி எழுகின்ற உயரத்தின் அளவுன்னு சொல்றாங்கல்ல, அந்த உயரத்தின் அளவை ஒட்டி அதை மேலும் 3 வகையா பிரிக்கிறாங்க. என்னன்னா மேல், இடை, கீழ்ன்னு சொல்லிட்டு. மேல் அப்படின்னா மேலு, கீழ் மேல்னு சொல்லிட்டு வகைப்படுத்துறாங்க. இடை அப்படின்னா மேல் இடை, நடு இடை, கீழ் இடை அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கிறாங்க. கீழ்னா மேல் கீழ் கீழ் அப்படின்னு சொல்லிட்டு மேலும் அதை வகைப்படுத்தி சொல்றாங்க. இந்த மேல இருக்கக்கூடிய இந்த 3ஐயும் அதனுடைய உட்பிரிவா இன்னும் பிரிக்கிறாங்க. நான் இயங்கும் ஒலிப்பானாக செயல்படக்கூடிய நாக்கின் பகுதியை வைத்து அது 3ஆ பிரிக்கிறாங்க. என்னன்னா முன்னுயிர்கள், நடுவுயிர்கள், பின்னுயிர்கள். நாக்கு அன்னத்தை நோக்கி எழுகின்ற உயரத்தின் அளவை ஒட்டி அதை அதுவும் 3ஆ பிரிக்கிறாங்க பாருங்க. மேல், இடை, கீழ்ன்னு சொல்லிட்டு 3ஆ பிரிக்கிறாங்க. அடுத்தது பாருங்களேன், இதழ் அமைப்புன்னு சொல்லிட்டு 3ஆவதா இருக்கு பாருங்க. இதழ்களின் அமைப்பை ஒட்டி அதை எத்தனை இதா பிரிக்கிறாங்கன்னா 2ஆ பிரிப்பாங்க. இதழ் குவி உயிர்கள், இதழ் குவியா உயிர்கள் அப்படின்னு சொல்றாங்க. இதழ் குவி உயிர்கள் அப்படின்றது என்னன்னா ஊ, ஓ, ஓ, ஔ அப்படின்றது இதழ் குவி உயிர்கள். இதழ் குவியா உயிர்கள்னா மீதி இருக்கக்கூடிய எழுத்துக்களா ஆவும் அந்த குறியில் எழுத்துக்கள் அப்புறம் எல்லாமே இதெல்லாம் இதுல வந்துருது. நெடில் எழுத்துல அந்த ஊ, ஓ, ஓ, ஔ தவிர மீதி இருக்கக்கூடிய எல்லா உயிர்களை இதழ் குவியா உயிர்கள்னு சொல்றாங்க. இதுதான் உயிர்களுடைய பிறப்பு முறை. உயிரொலிகளை பிரிக்கக்கூடிய பிறப்பை வச்சு 3ஆ பிரிச்சாங்க. அந்த 3ஐயும் மேலும் எப்படி வகைப்படுத்துறாங்கன்றது தான் இங்க கொடுத்துருக்காங்க. அடுத்து 2வது மெய்யொலிகள் பாருங்களேன். உயிரொலிகள் பார்த்தாச்சு. அடுத்து மெய்யொலிகள். மெய்யொலிகள் எப்படி பிரிக்கிறாங்கன்னா ஒலி உறுப்புகள் அதிர்ந்தோ இல்ல காற்றை அடைத்தோ வெளிவரும் காற்றை அதிரச் செய்தோ பிறக்கும் ஒலிகளை தான் நம்ம மெய்யொலிகள் சொல்றாங்க. ஒலி உறுப்புகள் அதிர்ந்தோ காற்றை அடைத்தோ வெளிவரும் காற்றை அதிரச் செய்தோ பிறக்கும் ஒலிகள் தான் மெய்யொலிகள். இந்த மெய்யொலிகளுடைய பிறப்பு முயற்சி பிறப்பிடத்தை கொண்டு அதை மேலும் வகைப்படுத்துறாங்க பாருங்களா. அதோடைய பிறப்பு முயற்சி பிறப்பிடத்தை கொண்டு மேலும் வகைப்படுத்துறதுல மெய்யொலிகள்ல எது எதெல்லாம் வருது பாருங்க. அடைப்பொலி அல்லது வெடிப்பொலி அல்லது தடையொலி 3ம் ஒண்ணுதான். அடைப்பொலினாலும் வெடிப்பொலினாலும் தடை ஒலினாலும் ஒண்ணுதான். அடுத்து 2வது உரசொலி. 3 மூக்கொலி, 4 மருங்கொலி, 5 ஆடொலி, 6 வருடொலி, 7 உயிரொலி அப்படின்னு சொல்லிட்டு இந்த மெய்யொலிகளுடைய வகைப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்றாங்க. மேல உயிரொலிகளை 3ஆ வகைப்படுத்துறாங்க. இந்த மேலும் 3ஆ வகைப்படுத்தி சொல்லியிருந்தாங்க. இந்த மெய்யொலிகளை வகைப்படுத்தும் போது ஒரு 7 வகையா வகைப்படுத்துறாங்க. ஃபர்ஸ்ட் அதுல அடைப்பொலி அல்லது வெடிப்பொலி அல்லது தடையொலி அப்படின்னா என்னன்னா வாயறையின் ஓரிடத்தில் மூச்சுக்காற்று ஒலிப்பானால் முழுவதும் தடை செய்யப்பட்டு திடீரென்று வெடிப்போடு வெளியேறினா அதை வெடிப்பொலின்னு சொல்றாங்க. வாயறையில ஒரு இடத்துல மூச்சுக்காற்று ஒலிப்பானால் முழுவதும் தடை செய்யப்பட்டு திடீர்னு வெடிப்போட வெளிவந்துச்சுன்னா அது வெடிப்பொலி சொல்றாங்க. எடுத்துக்காட்டு பாருங்களேன். இந்த வல்லின ஒலிகள் எல்லாம் நம்ம கசட தபர சொல்றோம்ல, அது எல்லாமே வெடிப்பொலி அப்படின்னு சொல்றாங்க. அதனுடைய அப்புறம் இந்த வெடிப்பொலி அல்லது அடைப்பொலி அல்லது தடையொலின்னு பார்த்தோம். அந்த அடைப்பொலியுடைய வகைகள் எத்தனைன்னா 2. தனி அடைப்பொலி, கூட்டு அடைப்பொலின்னு சொல்லிட்டு அது மேலும் வகைப்படுத்துறாங்க. தனி அடைப்பொலி அப்படின்னா ஓரிடத்துல மட்டும் அடைப்பு ஏற்பட்டுச்சுன்னா அது தனி அடைப்பொலி. கூட்டு அடைப்பொலி அப்படின்னா ஈரிடத்தில் அடைப்பு ஏற்படுவது அப்படின்னு சொல்றாங்க. இதை பார்த்துங்க. ஃபர்ஸ்ட் அடைப்பொலி அல்லது வெடிப்பொலி அல்லது தடையொலின்னு பார்த்தோம். அதனுடைய வரையறை என்னன்றது இங்க கொடுத்துருக்காங்க. அது என்னென்ன எழுத்துக்கள் அந்த வல்லின எழுத்துக்கள் எல்லாமே அடைப்பொலியில அடங்குது. அதுல வகைகள் எத்தனைன்னா 2ன்றதை கொடுத்துருக்காங்க. அடுத்து 2வதா இருக்கக்கூடிய உரசொலி. உரசொலின்னா என்னன்னா வாயறையில் மூச்சுக்காற்று வரும்போது முழுவதும் அங்க தடை ஏற்பட்டுச்சு, இங்க
தடுக்காமல் மூச்சு வெளியேறும் பாதையே ஒலிப்பானால் குறுக்கி அந்த இடுக்கின் வழியே செலுத்தினா ஒரு உராய்வுத்தன்மை ஏற்படுத்துன்றாங்க. இவ்வாறு உராய்வுத்தன்மையோடு கூடி பிறக்கக்கூடிய ஒலிகள் தான் என்னன்னா உரசொலிகள் அப்படின்னு சொல்றாங்க. வாயறையில் மூச்சுக்காற்று வரும்போது முழுவதுமே தடுக்காமல் மூச்சு வெளியேறும் போது அந்த வெளிவரும் பாதையை ஒலிப்பானால் குறுக்கி ஒரு இடுக்கின் வழியே செலுத்தினால் உராய்வுத்தன்மை ஏற்படுது. அப்படி உராய்வுத்தன்மையோடு கூடி பிறக்க மொழிகள் உரசொலிகள் சொல்லிட்டாங்க. பாண்டிய நாட்டு தமிழ்ல சகரம்ன்றது இந்த சீன்னு சொல்றாங்க. பிற மாவட்டங்கள்ல அது உரசொலியா நம்ம எப்படி பயன்படுத்துறாங்கன்னா எஸ்ன்னு சொல்லி நம்ம உச்சரிக்கப்படுறோம் உரசொலிய அப்படின்னு நமக்கு உரசொலிகள்ல குறிப்பிடுறாங்க. பாண்டி நாட்டு தமிழ்ல சகரம் வந்து சி, பிற மாவட்டங்கள்ல உரசொலி எஸ்ஸா அதை நம்ம உச்சரிக்கப்படுது அப்படின்னு சொல்றாங்க. மூணாவது மூக்கொலிகள். மூக்கொலிகள்னா என்னன்னா அடைப்பொலி போலவே, அடைப்பொலினா நம்ம இப்பதான் மேல பார்த்தோம் கசட தபரன், அந்த அடைப்பொலி போலவே அமைந்து அன்னக்கடை திறந்து மூக்கரை வழியே மூச்சுக்காற்று வெளியே செல்லும் போது மூக்கொலி தோன்றுது அப்படின்னு சொல்றாங்க. இந்த மூக்கொலி தோன்றும் போது என்ன ஆகுதுன்னா குரல் வளை மடல்கள் அதிர்கின்றன. கூற்று காரணத்துல கேட்கலாம். மூக்கொலி தோன்றும் போது குரல் வளை மடல்கள் அதிரப்படுவதில்லை அப்படின்னு எல்லாம் கூட கேட்கலாம். அதிரும் போது பிறக்கிறது மூக்கொலி அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். குரல் வளை மடல்கள்லாம் அப்ப அதிரும் அப்படின்னு சொல்றாங்க. எதுன்னா இந்த மெல்லின எழுத்துக்கள் எல்லாமே. கசட தபரன்னா அடைப்பொலி, நமன்னா மூக்கொலி அப்படின்றது நமக்கு தெரியும். பிரிண்ட் மிஸ்டேக்ல இருக்கு, ஞாபகம் வரணும். அடுத்து மருங்கொலிகள். மருங்கொலிகள்னா ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு என்ன பார்த்தோம்னா அது அடைப்பொலி அல்லது வெடிப்பொலி அல்லது தடை ஒலி 1, 2 வந்து உரசொலிகள்னா என்னன்னு பார்த்தோம், 3 மூக்கொலிகள்னா என்னன்னு பார்த்தோம், 4வது மருங்கொலிகள். மருங்கொலிகள் அப்படின்றது என்னன்னா மூச்சுக்காற்று வாயறையின் ஒரு இடத்தை அடைத்து நாக்கின் 2 பக்கத்திலும் அதை 2 மருங்கிலும் வெளிவந்தால் அது மருங்கொலின்னு சொல்றாங்க. மூச்சுக்காற்று வாயறையின் ஒரு இடத்தை அடைத்து நாக்கின் 2 பக்கத்திலும் வெளிவந்தால் அது மருங்கொலின்னு சொல்றோம். அந்த மருங்கொலியில நிறைய எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க. லா ல ழ சிறப்பு இலக்கணம்லாம் வந்துச்சுன்னா அதுல பிரிவலி ஒலி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுல அந்த மேல் நோக்கிய லகரம் மட்டும் இருந்துச்சுன்னா அன்பல் பிரிவலி ஒலி அப்படின்றாங்க. அடுத்து பொது லகரம், அந்த கீழ்நோக்கிய லகரம் வந்துச்சுன்னா அதுக்கு பொது லகரம்னு நம்ம சொல்றோம். அந்த லகரம் வந்துச்சுன்னா அன்னப்பிரிவிலி ஒலி அப்படின்னு சொல்றாங்க. அன்பன் வராது, அன்னப்பிரிவிலி ஒலி. சிறப்பு லகரம் வந்துச்சுன்னா அன்னப்பிரிவலி தொடர் ஒலி அப்படின்னு சொல்றாங்க. இதுல இந்த யூஜிடிஆர்பில இந்த கொஸ்டின் வந்திருக்கு. அந்த அன்பல் பிரிவலி ஒலி அப்படின்றது என்ன அப்படின்னா என்னன்றது கேட்டிருந்தாங்க. ரா சீனிவாசன் புத்தகத்துல தான், மொழியல்ல ரா சீனிவாசன் புத்தகத்துல இருந்து அந்த கொஸ்டின் யூஜிடிஆர்பில வந்திருந்தது. அடுத்தது பாருங்க, நுனி அன்னம், வளைனா, பல், இடை அன்னம் ஆகிய 4ம் அந்த 4 இடங்கள்லயும் இந்த மருங்கொலி பிறக்குது. எங்கெங்க மருங்கொலி எத்தனை இடங்கள்ல பிறக்குதுன்னு கேட்கலாம், இல்ல எந்தெந்த இடங்கள்ல பிறக்குதுன்னு கேட்கலாம். நுனி அன்னத்திலையும் வளைனாலையும் இல்ல நாவலை ஏதோ ஒண்ணு. அடுத்து பல், இடை, அன்னம், இந்த 4 இடத்துலயுமே வந்து இந்த மருங்கொலி பிறக்குது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து கிளியரா கேக்குதுங்களா? கேக்குதுங்க. ஓகே கேக்குது. ஓகே ஓகே. நான் முயற்சி நோக்கி இந்த லா பொது லகரத்தையும் ழாக்கள வந்து நான் முயற்சி நோக்கி அந்த பொது லகரத்தையும் சிறப்பு லகரத்தையும் வளைனா ஒலிகள் சொல்லி நம்ம குறிப்பிடுறாங்க அப்படின்றாங்க. நாவினுடைய முயற்சியை நோக்கி லா ழாக்கள் ரெண்டுத்தையும் வந்து வளைனா ஒலிகள் சொல்றாங்க. மருங்கொலியின் இயல்பை வந்து தொல்காப்பியர் என்னன்னு சொல்றாங்கன்னா விளிம்பு வீங்கி அப்படின்னு சொல்றாங்க. சென்ற வாரம் வந்து ஒண்ணு பார்த்தோம், ழகரம் ஒலிப்புடைய ஒலி அப்படின்னு சொன்னதை தொல்காப்பியர் என்னவா சொல்லியிருந்தாங்க? ழகரம் வந்து யார் நம்ம கேட்கிறோம்ல யா, அந்த எகரத்தை ஒலிப்புடை ஒலி, அதை தொல்காப்பியர் என்னவா சொல்லியிருந்தாருன்னு பார்த்தோம். ஒலிப்புடை எகரத்தை வந்து தொல்காப்பியர் வெரி குட், மிடற்று பிறந்த வலி அப்படின்னு சொன்னாங்க.
மிடற்று பிறந்த வழி அப்படின்னு சொல்லி குறிப்பிடுவாரு. அதே போல மருங்கொழியினுடைய இயல்பை தொல்காப்பியர் என்னன்னு சொல்றாருன்னா விளிம்பு வீங்கி அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாரு. தொல்காப்பியத்துல இருந்து நம்ம கொஸ்டின் அது என்ன அவர் என்ன மொழியியலாளர் சொல்றது, தொல்காப்பியர் என்ன சொல்லியிருக்காங்கன்றது கொஸ்டின் கேட்கலாம். அது பாத்துக்குங்க. மருங்கொழியினுடைய இயல்பை தொல்காப்பியர் விளிம்பு வீங்கி அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாரு. அது பாத்துக்குங்க. அடுத்து 5 வருடொலிகள். வருடொலிகள்னா எதுனா நாக்கின் நுனி மேலே எழுந்து உள்நோக்கி வளைந்து பின் வேகமாக கீழே வரும்போது அன்னத்தில் மோதுவதால் ஏற்படக்கூடிய ஒலிதான் இந்த வருடொலி அப்படின்னு சொல்றாங்க. நாக்கின் நுனி மேலே எழுந்துட்டு உள்நோக்கி வளைந்து பின் வேகமாக கீழே வரும்போது அன்னத்துல மோதும். அப்ப மேலெண்ணம் இடையணம்லாம் சொல்றோம்ல, அந்த அன்னத்தில் மோதுவதால் ஏற்படக்கூடிய ஒலிதான் இந்த வருடொலி. வருடொலியை அந்த இடைநரா இதனை அன்பல் வருடொலி அப்படின்னு சொல்லி கூட இந்த இடைநராவை நம்ம குறிப்பிடுறாங்க வருடொலியை. தொல்காப்பியர் குறிப்பிடும் வருடொலி சிறப்பிழகரம் ரெண்டுத்தையுமே தற்போது அவ்வாறு அது உச்சரிக்கப்படுறது கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. அந்த ழாலாம் இன்னைக்கு உச்சரிக்கப்படுறது வருடொலியா உச்சரிக்கப்படலை அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. அடுத்தது ஆடொலிகள். ஆடொலிகள்னா மூச்சுக்காற்று வெளியேறும் போது இதழ்களோ நுனிநாக்கோ இல்ல உள்நாக்கோ வேகமாக அதிர்ந்து ஆடும்படி அமைகின்ற ஒலிதான் ஆடொலின்னு சொல்றாங்க. மூச்சுக்காற்று வெளியேறும் போது நம்மளுடைய இதழ்களோ நுனிநாக்கோ உள்நாக்கோ வேகமாக அதிர்ந்து ஆடும்படி அமைகின்ற ஒலிதான் ஆடொலி. இவ்வொலிகளை குறிக்க உலக ஒலியியல் கழக குறியீடுகளை நம்ம பயன்படுத்துறோம். இந்த ஆடொலியை குறிக்கிறதுக்காக உலக அளவுல ஒலியியல் கழக குறியீடுகளை பயன்படுத்துறாங்க. என்ன குறியீடுன்னா IPA அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறியீடு, இன்டர்நேஷனல் ஃபோனிட்டிக்ஸ் அசோசியேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஆடொலியை குறிக்கிறதுக்காக ஒரு குறியீடு, இன்டர்நேஷனல் ஃபோனிட்டிக்ஸ் அசோசியேஷன் சொல்லிட்டு ஒரு குறியீடுகளை பயன்படுத்துறாங்க. இந்த வல்லின ரகரம் இருக்குல்ல, அதுதான் ஆடொலியா வருது. இன்று குமரி மாவட்ட மக்களால் மட்டுமே அந்த தமிழ் வழக்குல அந்த ரகரம் இங்கிலீஷ்ல ஆர் என்று நம்ம ஆடொலியா அவங்க உச்சரிக்கப்படுது அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. குமரி மாவட்ட மக்களால் தமிழ் வழக்கில் இருக்கக்கூடிய ரகரம் ஆர் என்று ஆடொலியாக இன்னைக்கு உச்சரிக்கப்படுதுன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அடுத்து உயிரொலிகள் லாஸ்டா. மூச்சுக்காற்று வாயறையில் எந்தவித தடையும் இல்லாமல், அதாவது இயங்கும் ஒலிப்பான்களும் இயங்கா ஒலிப்பான்களும் இடையே தடையில்லாமல் செல்லும் போது இந்த உயிரொலி பிறக்குது அப்படின்னு சொல்றாங்க. 12 உயிரெழுத்துக்களுமே இன்னைக்கு உயிரொலிகளை நம்ம பயன்படுத்துறோம். அது நமக்கு நல்லாவே தெரியும். ஒலியியல் அறிஞர் யாருன்னா டேனியல் ஜோன்ஸ் அப்படின்றவரு ஒலியியல் அறிஞர். அவர் டேனியல் ஜோன்ஸ் என்ன பண்றாருன்னா, நாக்கை எவ்வளவு மேல உயர்த்த முடியுமோ அவ்வளவு உயர்த்தி கொண்டு உச்சரிப்பதால் பிறப்பவை எல்லாம் மேலுயிர்கள் என்றும், நாக்கை எவ்வளவு தாழ்த்த முடியுமோ அவ்வளவு தாழ்த்தி கொண்டு உச்சரிப்பதால பிறக்கக்கூடிய உயிர்கள் கீழ் உயிர்கள் என்றும் பாகுபாடு செய்கிறார். இந்த வரையறை கொடுத்தது யார் சொன்னதுன்னு கேட்கலாம்ப்பா. நாக்கை எவ்வளவு உயர்த்த முடியுமோ அவ்வளவு உயர்த்து கொண்டு உச்சரிச்சுனா அப்படி பிறக்கக்கூடிய உயிர்கள் மேல் உயிர்கள், எவ்வளவு தாழ்த்த முடியுமோ அவ்வளவு தாழ்த்தி கொண்டு நம்ம உச்சரிப்பதனால பிறக்கக்கூடிய ஒலிகள் கீழ் உயிர்கள் என்றும் வகைப்படுத்தியவர் யாருன்னு கேட்டாங்கன்னா டேனியல் ஜோன்ஸ். இவர் பின்னாடி ஒரு முக்கோணத்தை கூட கொடுத்துருப்பாரு, இங்க கொடுக்கல, உங்களுக்கு மெட்டீரியல் வரும்போது கொடுப்பாங்க. உயிர் முக்கோணம் சொல்லிட்டு அதாவது இதழ் விரி, அதாவது முன்னுயிர்கள் பின்னுயிர்கள் கீழ் உயிர்கள் சொல்லிட்டு அந்த முக்கோணத்துல 3 முனைகள்லையும் கொடுத்துருப்பாங்க. முன்னுயிர்கள் பின்னுயிர்கள் கீழ் உயிர்கள் சொல்லிட்டு. இதழ் விரி உயிர்கள்னா அந்த இ அப்படின்றதெல்லாம் இதழ் விரியில வந்துடும். பின்னுயிர்கள்ன்றது நமக்கு தெரியும். பின்னுயிர்கள்னாலும் இந்த இடத்துல வரக்கூடிய இதழ் குவி உயிர்கள், நம்ம ஏற்கனவே இதழ் குவி உயிர்கள் இதழ் குவியா உயிர்கள்னு பார்த்தோம். ஊலாம் வருதுல்ல, அதெல்லாம் இதழ் குவி உயிர்கள் அப்படின்னு பின்னுயிர்கள். கீழ் உயிர்கள் அல்லது இதழ் விரி உயிர்கள் அப்படின்றதுல இங்க கொடுத்துருக்காங்க. இதுல இந்த இதெல்லாம் இதுல இடம்பெறுதுன்றாங்க. அந்த முக்கோணத்துல பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். இது உயிர் முக்கோணன்றது நமக்கு கொடுத்துருக்கிறது யாருன்னா டேனியல் ஜோன்ஸ். அதை நாம் ஞாபகம் வச்சுக்கணும். அந்த 3ஐயும் நமக்கு கொடுத்துருப்பாங்க. கீழ் உயிர்கள், முன்னுயிர்கள், பின்னுயிர்கள்னு சொல்லிட்டு முக்கோணத்துல கொடுத்துருக்கும் போது அது யார் குறிப்பிடுறாங்கன்னா டேனியல் ஜோன்ஸ், உயிர் முக்கோணம்னு சொல்லுவாங்க. அடுத்து ஒலியனியல். சொல் வேறுபாட்டிற்கு காரணமாய் அமைந்த மிக குறைந்த ஒலி வேறுபாட்டையே ஒலியன்னு சொல்றாங்க.
சொல் வேறுபாட்டிற்கு காரணமா அமைந்த மிக குறைந்த ஒலி வேறுபாட்டிய ஒலின்னு சொல்றாங்க. மொழிகளுக்கிடையே காணப்படும் சொற்களின் ஒலி வடிவ மாற்றம் பற்றி ஆராய்வது தான் இந்த ஒலியனியல். மொழிகளுக்கிடையே காணப்படும் சொற்களின் ஒலி வடிவ மாற்றம் பற்றி ஆராய்வது ஒலியனியல். மரபிலக்கணங்கள் இந்த ஒலியனியல்ல என்னன்னு குறிப்பிடுதுன்னா எழுத்தியல் சொல்றது. கொஸ்டின் கேட்பாங்கப்பா. ஒலியனியலை மரபிலக்கணங்கள் என்னன்னு குறிப்பிடுதுன்னா எழுத்தியலா இல்ல தொடரியலா அப்படின்லாம் ஏதாவது ஆப்ஷனை கொடுத்து கேட்டாங்கன்னா நீங்க பாத்துக்கங்க. எழுத்தியல்னு சொல்லி குறிப்பிடுது ஒலியனியலை. ஒலியனியலின் முன்னோடியாக யார் இருக்காங்கன்னா நம்ம மொழியல்ல ஒலியனியலின் முன்னோடியாக விளங்குபவர் யாருன்னா கென்னத் பைக். இவர் பேர் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, கொஸ்டின் கேட்கலாம். ஒலியினுடைய முன்னோடியாக விளங்குபவர் கென்னத் பைக். இவர் எழுதிய நூலும் ஒலியியல் ஒலியனியல் அப்படின்ற நூலை எழுதியவர் யாருன்னா கென்னத் பைக்குன்றவர் எழுதியிருக்காரு 1935. இந்த நூலுக்கு ஈடாக இது வரைக்கும் எந்த நூலும் வெளிவரவில்லை அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. இவர் எழுதிய அந்த ஒலியியல் ஒலியனியல் அந்த நூல்களுக்கு ஈடா எந்த நூலும் இந்த வரைக்கும் வெளிவரல அப்படின்றாங்க. தமிழ்ல ஒலியனியல் பற்றி ஆய்வு செய்தவர் யாருன்னா குமாரசாமி ராஜா அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. தமிழ்ல ஒலியனியலை பற்றி ஆய்வு செய்தவர் யாருன்னா முனைவர் குமாரசாமி ராஜா. அது பாத்துங்க. மொழியியல் துறையில யாருன்னா நமக்கு கென்னத் பைக். தமிழ்ல ஒலியனியலை பத்தி ஆராய்ச்சி செய்தவர் யாருன்னா குமாரசாமி ராஜா. அடுத்து ஒலியின் கோட்பாடு. சவுண்டுக்கு வர தான் வரணும், மிஸ்டேக்கா இருக்கு, அதை பார்த்துக்கலாம். ஒலியியல் கோட்பாடுனா ஒலியனியல் ஆய்வில் பயன்படுத்தப்படும் ஆய்வு முறை கொள்கைகள் 2. ஒலியனியல் ஆய்வுல பயன்படுத்தக்கூடிய ஆய்வு முறைகள் இரண்டு கொள்கை இருக்கு. ஒண்ணு முதன்மை கொள்கை, இன்னொன்னு துணை கொள்கைன்னு சொல்றாங்க. இந்த முதன்மை கொள்கையில ஒரு 3 இருக்கு பாருங்களேன். வேற்றுநிலை வழக்கு அல்லது எதிர்நிலை வழக்கு கொள்கை, இன்னொன்னு துணைநிலை வழக்கு கொள்கை, 3 உரைச்சி அப்படின்னு சொல்றாங்க. வேற்றுநிலை வழக்கு அல்லது எதிர்நிலை வழக்கு கொள்கை அப்படின்னா என்னன்னா இரு ஒலிகள் ஒரே அல்லது ஒத்த சூழலில் சொற்களில் வேறுபடுத்தினால் அது வேற்றுநிலை வழக்குன்னு சொல்றாங்க. 2 ஒலிகள் ஒரே அல்லது ஒத்த சூழல்ல சொற்கள்ல வேறுபடுத்தினா அது வேற்றுநிலை வழக்கு. எடுத்துக்காட்டு பாருங்க, சவுண்ட் உச்சரிக்கப்படும் போது அடு ஆடு ஒரே சவுண்ட்ல வரக்கூடியதுதான். அடு ஆடு, இடு ஈடு, அணி ஆணி, அலை ஆலை, இப்படி வரக்கூடியது ஒரே அல்லது ஒத்த சூழல்ல ஒரே சவுண்ட்ல வரக்கூடியது. அப்படி வந்துச்சுன்னா அது வேற்றுநிலை வழக்கு. இன்னொன்னு துணைநிலை வழக்குன்னா என்னன்னா துணைநிலை வழக்குனா நமக்கு தெரியும், இந்த மாற்றொலியா வரக்கூடியதுன்றது இப்போ சென்ற வாரத்துல பார்த்தோம். ககரத்தின் மாற்றொலி எதுன்னு பார்த்தோம்னா KGHன்னு பார்த்தோம். அதுதான் இங்க துணைநிலை வழக்குன்றாங்க. KHG என்ற வழக்கு என்ற இந்த 3 மாற்றொலிகளும் ஒன்றுக்கொன்று துணையாக நின்று ஒலியன் எதுன்னா இந்த கேயினுடைய வரன்முறையே முழுமையா தருதுன்னு சொல்றாங்க. இந்த KHG 3மே மாற்றொலிகள் தான். எதனுடைய மாற்றொலிகள்னா ககரத்தினுடைய மாற்றொலிகள். இது 3மே ஒன்றுக்கொண்டு துணையா நின்று எதனுடைய வரன்முறையை தருதுன்னா கேவோட வரன்முறையை தான் முழுமையா தருது. அப்படி தரதான் நம்ம என்ன சொல்றாங்கன்னா துணைநிலை வழக்கு அப்படின்னு சொல்றாங்க. தம்பு அப்படின்றதுலயும் அம்பு அப்படின்றதுலயும் கம்பு அப்படின்றதுல கே வருது, தம்புன்னா டி வருது, ஹெச், அதாவது தம்புன்னு TH ஏ அப்படின்னு வருது இல்லை. அப்ப அந்த ஹெச்ல வந்தாலும் ஜில வந்தாலும் எதனுடைய வரன்முறையை நமக்கு தருதுன்னா கேவோட வரன்முறையை தான் நமக்கு தருது. பொந்து பந்து சந்து அப்படின்றாங்க. அங்கம் தங்கம் வங்கம் எல்லாத்துலயும் என்னன்னா ஜில வரக்கூடியது. காதம் பாதம் வாதம் அப்படின்னு சொல்லிட்டு KGH 3மே வந்தாலும் நமக்கு எதனுடைய வரன்முறை தருதுன்னா கேவோட வரன்முறையை தான் நமக்கு தருதுன்றது பாத்துங்க. அடுத்து 3ஆவதா இருக்கக்கூடியது உரட்சினா என்னன்னா ஒரே ஒலி சூழல்ல 2 ஒலிகள் சொல் வேறுபாடோ பொருள் வேறுபாடோ இன்றி ஒரு சொல்லினுடைய இருவகை உச்சரிப்பாக கருதப்பட்டால் அது உரட்சின்னு சொல்றாங்க. ஒரே ஒலி சூழல்ல 2 ஒலிகள் வரும்போது அதனுடைய சொல் வேறுபாடோ இல்ல பொருள் வேறுபாடோ எதுவுமே இல்லாம ஒரு சொல்லினுடைய 2 வகை உச்சரிப்பாக கருதப்பட்டுச்சுன்னா அது உரட்சின்னு சொல்றாங்க. இது ஒண்ணும் இல்ல, பெரிய இதெல்லாம் இல்ல. இதுக்கு எடுத்துக்காட்டா கொடுத்துருக்கிறது எல்லாமே நமக்கு போலி படிச்சிருப்போம். முதற்போலி, இடைப்போலி, கடைப்போலின்னு. அதுதான் இங்க அளவுன்றது அளவு மொழியில நம்ம குறிப்பிடும் போது எந்த அளவுன்னு வர இடத்துல அளவு. நிலம்ன்றது நிலன் அப்படின்றது.
நிலம்ன்றது என்னன்னா மகர ஈற்று சொற்கள் வந்து நகர ஈரா மாறுறது. எல்லாம் அப்படின்றது இடைப்பொலியா வரக்கூடிய பாருங்க. லகர இடையில வந்து லகர ஒலி கெட்டுடுச்சு, இல்லாத போயிடுது. அடுத்து சாம்பல் அப்படின்றதுல இல் வந்து என்னவா மாறுதுன்னா இறா மாறுது, ஈற்று பொலியா மாறுதுன்னு சொல்றாங்கல்ல அது. தொல்காப்பியத்துல மகரப்பொலி ஏற்காத நகர ஈறுகள்னு படிச்சிருப்போம். எத்தனை இருக்கு? அழன் புழன் அப்படின்லாம் படிச்சிருப்போமே. லைன்ல இருக்கீங்களா? மகரப்போலி ஏற்காத நகர ஈறுகள் எத்தனைன்ட்டு? 9. கரெக்ட், 9 இருக்கு. அழன் புழன் அப்படின்னு சொல்லிட்டுலாம் ஒரு கொடுத்துருப்பாங்க. மகரப்போலி ஏற்காத நகர ஈறுகள் எத்தனைன்னு கேட்டாங்கன்னா 9. அதுதான் நம்ம அதே போல இந்த நிலம்ன்றது நிலன் என மாறுறதெல்லாம் பார்த்துக்குங்க. இதெல்லாம் வந்து உரைச்சியம் வந்து மொழியில சொல்றாங்க. நமக்கு இலக்கண ஆசிரியர்கள் அது என்னன்னு சொல்றாங்கன்னா, இந்த உரைச்சியை வந்து இலக்கண ஆசிரியர்கள் எழுத்துப்போலி அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. அப்ப எழுத்துப்போலி ஏற்கனவே நமக்கு வந்து எழுத்தியல்ன்றது நமக்கு ஒளியனையில வந்து எழுத்தியல்னு சொல்லி குறிப்பிடுறாங்கன்றது பார்த்தோம் மரபிலக்கணத்தார். இங்க இலக்கண ஆசிரியர்கள் வந்து உரைச்சியை வந்து எழுத்துப்போலி அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. இப்போ துணை கொள்கை துணை கொள்கைன்றது 3ஆ பிரிக்கிறாங்க. ஒலிப்பு ஒப்புமை கொள்கை, அமைப்பு ஒப்புமை கொள்கை, சிக்கன கொள்கை அப்படின்னு சொல்லிட்டு 3ஆ பிரிக்கிறாங்க. இங்க பாருங்க, மேல இருக்கக்கூடிய இந்த துணை என்ன பார்த்தோம்னா முதன்மை கொள்கையில 3 பார்த்தோம். என்னன்னா வேற்றுநிலை வழக்கு அல்லது எதிர்நிலை வழக்கு, அடுத்தது துணைநிலை வழக்கு, உரைச்சி. இது 3மே நமக்கு இங்க பார்த்தோம். என்னன்றது வரையறை பார்த்தோம். அடுத்து 2ஆவதா இருக்கு பாருங்க. இதுல முதன்மை கொள்கையில 3 வருது. அந்த 3ல என்னென்னன்றது வரையறை பார்த்தோம். 2ஆவதா இருக்கக்கூடிய துணை கொள்கை. துணை கொள்கைன்றது என்னன்றது இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. அந்த துணை கொள்கையில ஒரு 3 இருக்கு. என்னன்னா ஒலிப்பு ஒப்புமை கொள்கை, அமைப்பு ஒப்புமை கொள்கை, 3ஆவதா இருக்கக்கூடியது சிக்கன கொள்கை அப்படின்னு சொல்லிட்டு 3ஆ பிரிக்கிறாங்க. இந்த 3ல ஃபர்ஸ்ட் இருக்கு பாருங்களா, ஒலிப்பு ஒப்புமை கொள்கை அப்படின்றது என்னன்னா அடைப்பொலியும் மூக்கொலியும் மருங்கொலியும் துணைநிலை வழக்கில் ஒரே ஒலியனால வரலாம். இவற்றை வந்து நம்ம மாற்று எண்களாக நம்ம கருதப்படுவது கிடையாதுன்றாங்க. என்னன்னா அடைப்பொலியும் மூக்கொலியும் மருங்கொலியும் துணைநிலை வழக்குல ஒரே ஒலியனால வரலாம், அதை நம்ம மாற்றொலியனா கருத தேவையில்லை அப்படின்னு சொல்றாங்க. தமிழ்ல ஈரிதழ் ஒலிகள் எதுன்னா பி 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 இதெல்லாம் வந்து ஒரே குடும்ப ஒலிகள். ஏன்னா ஒரே சவுண்ட்ல வர மாதிரியே தான் இருக்கும். பெண்ணுக்கு வரக்கூடிய அந்த பி, இந்த இந்த பால் வரக்கூடிய அந்த பிலாம், அப்புறம் கேப்ஸ்ல வரக்கூடிய அந்த பி, இதெல்லாம் வந்து ஒரு குடும்ப ஒலிகள்னு சொல்றாங்க. இவை எல்லாமே ஒலியில சவுண்டுல வந்து ஒற்றுமை இருக்கு அப்படின்றாங்க. பொருள் மாற்றம் செய்வதில்லை, பொருள்ல நமக்கு எந்த ஒரு மாற்றத்தையும் ஏற்படுத்துறதில்லை, இவை தனி ஒலியன்கள் அல்ல அப்படின்றாங்க. பா மா இரண்டும் உதட்டு ஒலிகள், ஈரிதழ் ஒலிகள்னு சொல்றாங்க. 2 இதழ்களும் இதழ பிறக்கக்கூடியது வந்து இயைந்து பிறக்கக்கூடிய ஒலிகள் எதுனா நமக்கு பாமா அப்படின்றது தெரியும். ஒரே இடத்தில் பிறக்கின்ற இந்த ஒலிகள் ஒப்புமை இருந்தா அது 2த்துக்கும் வந்து ஒற்றுமை இருந்தாலும் ஒரே சூழ்நிலையில் வருவதால இது தனித்தனி ஒலியன்களாக கொள்ள வேண்டும். இது 2மே ஒரே இடத்துல பிறந்தாலும் பாமார் என்ற உதட்டு ஒலிகள் வந்து ஒரே இடத்துல இல்ல ஈரிதழ் ஒலிகள் சொல்லலாம். இது ஈரிதழ் 2 இதழ்களும் ஏந்து பிறக்கக்கூடிய ஒலிகள்னு கேட்டாலும் பாமா தான். இது இந்த மா 2 ஒலிகளும் வந்து பிறக்கக்கூடிய ஒலிகள் 2த்துக்கும் ஒற்றுமை இருந்தாலும் ஒரே சூழ்நிலையில வர்றதால இதை வந்து நம்ம தனித்தனி ஒலியன்களாக தான் நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. 2ஆவதா இருக்கக்கூடியது அமைப்பு ஒப்புமை கொள்கை. முதல்ல இருக்கிறது என்னன்னா ஒலிப்பு ஒப்புமை கொள்கை, 2ஆவது அமைப்பு ஒப்புமை கொள்கை அல்லது சீரமைப்பு கொள்கை அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு 2ஆவதுக்கு அல்லது வேறு பெயர் எதுன்னா சீரமைப்பு கொள்கை. ஒரு ஒலியன் 2ஓ 3ஓ ஒலியன்களுக்கு மாற்றொலியன்களாக வரலாம். ஒரு ஒலியன் வந்து 2 ஒலியன்களுக்கோ இல்ல 3 ஒலியன்களுக்கோ மாற்றொலியன்களாக வரலாம். தமிழ்ல இந்த கசட தபரக்குள்ள அந்த வல்லினர் அகரம் விட்டுட்டு மீதி இருக்கிற 5மே வந்து அடைப்பொலிகள். இவற்றிற்கு இணை எழுத்துக்கள் 3. அதாவது என்னன்னா இணை எழுத்துக்கள் நமக்கு தெரியும். மூக்கொலியனா வரக்கூடியது ஞனன்றதுல நம்ம படிச்சிருக்கோம். கசட தபர வல்லினம் 6க்குமே இனமான எழுத்துக்கள் மெல்லின எழுத்துக்கள் படிச்சிருக்கோம். அதுதான் வந்து இணை எழுத்துக்கள்னு சொல்றாங்க. அடுத்து பாருங்க, ககர மொழி முதல்ல வரும்போது அதிர்விலா அடைப்பொலியாக இருக்கும்.
மொழி முதல்ல கா வந்துச்சுன்னா அது அதிர்விலா அடைப்பொலியாக இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. 2 உயிர்களுக்கு இடையில் வரும்போது அதிர்வுடை அடைப்பொலியாக வரும். மொழி முதல்ல வந்துச்சுன்னா அதிர்விலா அடைப்பொலியாக இருக்குது. கா வந்து மொழி முதல்ல வரக்கூடியதுக்கு ஏதாவது ஒரு எடுத்துக்காட்டு சொல்லுங்க. கடல் நம்ம சொல்லும்போது கே அது மாற்றுலியானா வரக்கூடியது கடல் அப்படின்னும் KADALன்னு நம்ம இப்போ சொல்லுவோம். அப்போ வந்து எந்த ஒரு அதிர்வும் ஏற்படாது. அதிர்விலா அடைப்பொலியா இருக்குது. 2 உயிர்களுக்கு இடையில இந்த வரும்போது இந்த அதிர்வுடை அடைப்பொலியாக வரும். 2 உயிர்களுக்கு இடையில வர்றது சொல்லுங்க. பகல். வெரி குட். பகல்ன்றம்போது அந்த பாவ பிரிக்கும்போது இப்பு கூட்டல் ஆன்றது நம்ம சொல்றோம். காவை பிரிக்கும்போது இக்கு கூட்டல் ஆன்னும்போது அந்த இக்கு வந்து என்னதுன்னா இந்த முன்னாடி இருக்கக்கூடிய ஆவுக்கும் பின்னாடி இருக்கக்கூடிய 2 உயிர்களுக்கு இடையில வரும்போது அதிர்வுடை அடைப்பொலியாக இங்க வருது அப்படின்னு சொல்றாங்க. அதிர்வுடை அடைப்பொலியன தனி ஒலியனாக நம்ம கருதாமல் 5 மெல்லொலியன், அதாவது நம்ம வல்லினரா விட்டுட்டு மீதி இருக்கக்கூடிய 5 அந்த வல்லின எழுத்துக்கள் இங்க இனமான மெல்லின எழுத்துக்கள் இருக்குல்ல, அந்த 5 மெல்லொலியன்களுக்கு இணையாக 5 அடைப்பொலிகளை கொள்வது சீரமைப்பு கொள்கை அப்படின்னு சொல்றாங்க. நல்லா பாத்துக்குங்க. ககரம் மொழி முதல்ல வந்துச்சுன்னா அதிர்விலா அடைப்பொலி. 2 உயிர்களுக்கு இடையில வந்துச்சுன்னா அதிர்வுடை அடைப்பொலி அப்படின்னு சொல்றாங்க. தனி ஒலியனாக நம்ம இதை கருதாம இந்த அடைப்பொலியனை வந்து அதிர்வுடை அடைப்பொலியனை வந்து ஒரு தனி ஒலியனாக கருதாமல் 5 மெல்லொலியன்களுக்கு இணையாக 5 அடைப்பொலிகளை கொள்வது தான் சீரமைப்பு கொள்கை அல்லது என்ன கொள்கைன்னு சொல்றாங்கன்னா அமைப்பு ஒப்புமை கொள்கை அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு வேறு பெயர்கள் பார்த்துங்க. அடுத்தது 3ஆவதா இருக்கக்கூடியது சிக்கன கொள்கை அப்படின்றது கொடுத்துருக்காங்க. சிக்கன கொள்கைனா என்னன்னா ஒரு மொழியின் தேவைக்கேற்ப ஒலியன்களை அமைத்துக் கொள்வது தான் சிக்கன கொள்கை. ஒரு மொழியினுடைய தேவைக்கேற்ப ஒலியன்களை அமைத்துக் கொள்வது சிக்கன கொள்கைன்றாங்க. குறைந்த ஒலியன்களை அமைத்துக் கொள்வது என்றால் மொழியின் சீரமைப்பு பாதிக்கப்படும் அப்படின்றாங்க. 1, 2 ஒலியன்கள் ஒரு மொழியில் அதிகமாக இருப்பது மொழியின் சிறப்பை கூட காட்டுவதாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அது கொஞ்சம் பாத்துங்க. இக்கொள்கை தெளிவற்றதா இன்னைக்கு இருந்து வருது அப்படின்றாங்க. சிக்கன கொள்கைன்றது தெளிவற்றதாக இருந்து வருகிறது அப்படின்னு சொல்றாங்க. தமிழ்ல PBB மாற்றொலிகள்னு பார்த்தோம். ஹிந்தி மொழியில நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அந்த பெண்ணுக்கு வரக்கூடிய பி தான் வந்து அதிர்விலா அடைப்பொலியா வருது. பால்க்கு வரக்கூடிய பி வந்து அதிர்வுடை அடைப்பொலி. B சொல்றோம்ல அந்த பி வந்து அதிர்வுடை அடைப்பொலியா வருது ஹிந்தியில. அதை பார்த்துக்கணும். அடுத்து 3ஆவதா இருக்கக்கூடியது உருபணியல் மார்பாலஜி. உருபணியல்னா என்னன்னா பல்வேறு உருபன்களையும் அவற்றின் கீழ் வந்தமையும் உருபன்களையும் முறைப்படி விளக்குறது தான் எதுன்னா இந்த உருபணியல் அப்படின்னு சொல்றாங்க. உருபன் இதை வந்து சொல் கட்டமைப்பில் ஏற்படக்கூடியதுன்னு நம்ம பார்த்தோம். உருபணியல் அப்படின்றது உருபணியல் துறையில சிறந்து விளங்குபவர் யாருன்னா E.A. நைடா. அவர் எழுதிய நூல் வந்து உருபணியல் மார்பாலஜின்ற நூலை எழுதியிருக்காரு. ஒலியனியல்ன்ற நூலை எழுதியவர் யாருன்னா பார்த்தோம் யாரு எழுதுன்னு கென்னத் பைக். வெரி குட். கென்னத் பைக்கு 1935 பார்த்தோம் நினைக்கிறேன். உருபணியல் துறையில சிறந்து விளங்குவர் யாருன்னா E.A. நைடா. அவர் எழுதிய நூலு உருபணியல், ஆங்கிலத்துல மார்பாலஜி அப்படின்ற நூலை எழுதியிருக்காரு. இது 2 இதா கொடுத்துருக்காங்க வருஷம். அது கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். நமக்கு சக்தி வேலை 46ன்னு கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். இன்னொரு புத்தகத்துல 49ன்னு கொடுத்துருக்காங்க. அது கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அந்த நூல் எழுதின வருஷம் அது கன்ஃபார்ம் பண்ணி சொல்லிடுறேன். அடுத்து தமிழில் உருபணியல் பற்றி ஆய்வு செய்தவர் யாருன்னா முனைவர் கி. கருணாகரன்றவர் இது எழுதியிருக்காரு. எதுன்னா தமிழில் உருபணியல், அந்த மொழியியல் துறையில உருபணியல் பத்தி ஆராய்ஞ்சவர் யாருன்னா E.A. நைடா. தமிழ்ல உருபணியலை பத்தி ஆராய்ஞ்சவர் கி. கருணாகரன்றது கொடுத்துருக்காங்க. அதை பார்த்துக்குங்க. அடுத்து ஒரு மொழியில் இடம்பெறும் உருபன்களை கண்டறிய இந்த நைடா வந்து ஒரு 6 கொள்கைகளை முதலா வரையறை செய்றாரு. உருவன்களை கண்டறியறதுக்கு, மொழியில் இருக்கக்கூடிய உருவன்களை கண்டறியறதுக்காக ஒரு 6 கொள்கைகளை வந்து முதலா வரையறை செய்தவர் யாருன்னு கேட்டாங்கன்னா நைடா.
சப்போஸ் நைடா குறிப்பிடக்கூடிய மொழியில உள்ள உருபன்களை கண்டறிய நைடா குறிப்பிடக்கூடிய கொள்கைகள் எத்தனைன்னு கேட்டா 6, இல்லைன்னா 6 கொள்கைகளை வரையறை செய்தவர் யாருனான்னு கேட்டாலும் நைடா. மிகச்சிறிய பொருட்கூறு உருபன், மிகச்சிறிய ஒலிக்கூறு ஒலியன்னு பார்த்தோம், மிகச்சிறிய பொருட்கூறு உருபன் சொல்லி பார்த்தோம். இந்த உருவணியல்ல உருபன்கள் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து பல்வேறு சொல்லமைப்புகளை நமக்கு உருவாக்குகுது அப்படின்றாங்க. இதுதான் நமக்கு உருபணியல் அப்படின்றாங்க. உருபணியல்ல உருபன்கள் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து பல்வேறு சொல்லமைப்புகளை உருவாக்குகின்றன. இதுவே ஒரு உருபன்னியல் அப்படின்னு சொல்றாங்க. உருபன்கள் ஒன்றை அடுத்து ஒன்று வழங்கும் நிலை இதில் விளக்கப்படுது. உருபன்கள்ல ஒன்றை அடுத்து ஒன்று வழங்கக்கூடிய நிலையெல்லாம் இதுல விளக்கப்படுது. இவ்வமைப்பில் முதல்ல இடம்பெறுவது எதுன்னா இந்த உருபன்னியல்ல வேர்ச்சொல் அல்லது அடிச்சொல் தான் முதல்ல இதுல இடம்பெறுது அப்படின்றாங்க. உருபணியல்ல முதல்ல இடம்பெறுவது எதுன்னா வேர்ச்சொல் அல்லது அடிச்சொல். இதற்கு முன்னரும் பின்னரும் சில உருபன்கள் அமையும் அப்படின்றாங்க. எதுக்கு முன்னாடினா இந்த வேர்ச்சொலுக்கு முன்னாடியும் சரி பின்னாடியும் சரி சில உருபன்கள் அமையும். அப்படி அமையக்கூடிய உருபன்கள் என்னன்னு சொல்றாங்கன்னா ஒட்டுக்கள் அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஒட்டுக்களை எத்தனை வகையா பிரிக்கிறாங்கன்னா 3 வகை ஒட்டுக்கள் இருக்கு. முன்னொட்டு, பின்னொட்டு, உள்ளொட்டு அப்படின்னு சொல்லிட்டு 3 வகை ஒட்டுக்கள் பிரிக்கிறாங்க. அயற்சொல் அல்லது அடிச்சொல்லுக்கு முன்னாடியும் பின்னாடி வரக்கூடிய உருபன்களை வேர்ச்சொல் அல்லது அடிச்சொல் சொல்றோம். அந்த இதுக்கு முன்னாடி பின்னாடி வரக்கூடிய உருபன்களை ஒட்டுக்கள் சொல்றாங்க. அந்த ஒட்டுக்கள்ல எத்தனை வகை இருக்குன்னா 3: முன்னொட்டு, பின்னொட்டு, உள்ளொட்டு. முன்னொட்டு அப்படின்றது என்னன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய தூய தமிழ் சொற்கள்ல முன்னொட்டுன்றதுக்கு இல்லை அப்படின்றாங்க. கடன் பெற்று வரக்கூடிய பிற மொழி சொற்கள்ல தான் என்னன்னா இந்த முன்னோட்டுக்கள் சேர்ந்து இன்றைய தமிழ்ல நமக்கு வழங்கப்படுது அப்படின்றாங்க. தூய தமிழ் சொற்கள்லாம் முன்னோட்டு கிடையாது. கடன் பெற்று வரக்கூடிய பிற மொழி சொற்கள்ல மட்டும்தான் இந்த முன்னோட்டு இன்னைக்கு பயன்படுத்திட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. எடுத்துக்காட்டு பாருங்களா, நீதி அப்படின்றதுல முன்னோட்டு ஆள் சேர்த்து அநீதி. நாற்றம்ன்றது துர்நாற்றம் அப்படின்றது நம்ம பயன்படுத்துறோம். நியாயம்ன்றதுக்கு அநியாயம்ன்றது பயன்படுத்துறோம். அப்ப பிறமொழி சொல்ல கடன் வாங்கப்பட்ட பிறமொழி சொற்கள்ல முன்னோட்டுகள் பயன்படுத்தி தான் இன்றைய தமிழ்ல நமக்கு வழங்கப்படுது அப்படின்றாங்க. பின்னோட்டு அப்படின்றது என்னன்னா தமிழில் வேற்றுமை உருபன்கள், பால் உருபன்கள், எச்ச உருபன்கள், கால உருபன்கள்லாம் பின்னோட்டா வருது அப்படின்றாங்க. என்னென்னலாம் வருது பாருங்க. பின்னோட்டு, வேற்றுமை உருபன், பால் உருபன், எச்ச உருபன், கால உருபன்கள், இது எல்லாமே பின்னோட்டா வருது அப்படின்றாங்க. எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க. ராமன் அப்படின்றது அது ஐ சேர்த்தோம்னா என்னதுன்னா வேற்றுமை உருபன் சேர்க்கிறோம். வேற்றுமை உருப சேர்த்தோம்னா ராமனை அப்படின்றது நமக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்து படித்தான், இன்னொரு இத்து வரணும், அதை பிரிக்கிறோம். படித்தான பிரிச்சா படி இத்து குட்டல் ஆண் பிரிக்கிறோம். இதுல படித்தான்றது என்னன்னா பால் உருபனை குறிக்குது. எந்த பால் குறிக்குதுன்னா ஆண் பாலை உணர்த்துது இங்க படித்தான்றது. அப்ப ஆண் பாலை உணர்த்ததால் இது பால் உருபன். அடுத்தது எச்ச உருபன்கள்ல பாருங்களா, அப்படின்றது எப்படி சொல்லணும்னா வான்றது வேர்ச்சொல்லு. அந்த இந்த நமக்கு தெரியும், இத்து இந்தானது விகாரம் படிப்போம். அடுத்து தூவ பிரிச்சா இத்து கூட்டல் ஊன். இப்ப இந்த ஊன்றது நமக்கு என்னன்னா வினையெச்ச உருபன். வினைச்சொல்லுக்கு முன்னாடி எச்சமா வரதல். நின்றான், ஒரு வினை முற்றுக்கு முன்னாடி எச்சமா வரதான் வினையெச்சம் நமக்கு தெரியும். அப்ப அது என்னன்னா வினையெச்ச உருபன் ஊன்றது. அடுத்தது பாருங்களா, நடந்தான்றதுல அதுவும் அப்படிதான். நடன்றது வேர்ச்சொல்லு. இந்துன்றது நமக்கு தெரியும். இத்து வர வேண்டிய இடத்துல இந்து வந்திருக்கிறதால இத்து சந்தி இந்தானது விகாரம் படிச்சிருப்போம். இத்து இறந்த கால இடைநிலை. ஆன்றது ஆண்பால் வினைமுற்றுன்னு படிச்சிருப்போம். இதுல நடந்தான்றது நமக்கு இறந்த காலத்தை உணர்ந்ததால இது கால உருபன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப வேற்றுமை உருபன்கள், பால் உருபன்கள், எச்ச உருபன்கள், கால உருபன்கள், இது 4மே என்னன்னா பின்னோட்டா வரும் அப்படின்னு சொல்றாங்க. அது கொஞ்சம் பாத்துங்க. அடுத்தது உள்ளோட்டு. 3வது இருக்கக்கூடிய உள்ளோட்டுனா என்னன்னா அடிச்சொல்லுக்கு உள்ளே, அதாவது அதனுடைய வடிவத்துக்கு இடையில் சேர்க்கப்படும் ஒட்டுக்கு தான் என்னன்னா உள்ளொட்டு அல்லது இடை ஒட்டு அப்படின்னு சொல்றாங்க. அடிச்சொல்லுக்கு உள்ளே, அதாவது அதனுடைய வடிவத்திற்கு இடையில் சேர்க்கப்படும் ஒட்டுக்கு தான் உள்ளொட்டு அல்லது இடை ஒட்டுன்னு சொல்றாங்க. இன்றைய தமிழ்ல உள்ளோட்டுன்றது இல்லை. அதனால நாம பாத்துங்க. உள்ளோட்டு தமிழ்ல இருக்கான்னு சொல்லி கேட்டாங்கன்னா இல்லை. எப்ப எந்த மொழியில இருக்குதுன்னா அரபு மொழியில தான் இந்த உள்ளொட்டுன்றது இருக்கு அப்படின்றத பாத்துங்க.
அரபு மொழியில உள்ளொட்டு இருக்குது, தமிழ்ல உள்ளொட்டு கிடையாது. உருவணியல் கோட்பாட்டை உருவாக்கியவர்கள் யாருன்னா ஹாரிஸ். ஹாரிஸ்ன்றவர் 1951 இவரு அந்த உருவணியல் கோட்பாட்டை உருவாக்கியிருக்காரு. ஃப்ளூம்பில்ட் 1933, பிளாக்ன்றவர் 1972, ஹாக்கெட் அப்படின்றவர் 1958, அப்ப நைடான்றவர் 1964. இவங்க எல்லாமே உருவணியல் கோட்பாட்டை உருவாக்கியிருக்கவங்க. அந்த பார்த்துக்குங்க யார் யாருன்றதை உருவாக்கியிருக்காங்க. அப்போ உருவாக்காதவங்க யார் பேரையாவது அவங்க கொடுத்துருக்கலாம், அப்படி கொஸ்டின் கேட்கலாம், பார்த்துக்குங்க. உருபனின் வகைகள் 2. வேறு உருபன், வேறல்லா உருபன்றது பார்த்தோம். இதுதான் நம்ம மேலே பார்த்தோம். பெயர்ச்சொல், வினைச்சொல், உரிச்சொல்னு பார்த்தோம். வேறல்லா உருபன்றது இடைச்சொல், அது என்னுடைய பட்டியலில் வரக்கூடியதெல்லாம் மேலே ஃபர்ஸ்ட்லேயே பார்த்தாச்சு. காலம் காட்டும் இடைநிலை, வேற்றுமை உறுப்பு, ஓம உறுப்பு, அசைநிலை, இசைநிலை, இசைநிறை, தத்தம் குறிப்பில் பொருளுணர்த்துவன, சாரியை சொல்லிட்டு இந்த 7மே மேலே பார்த்தாச்சு. அடுத்தது கீழே வாங்க. உருபணியல் நுட்பங்களை ஆராய மரபிலக்கணத்தார் பயன்படுத்திய முறை எதுனா சொல்லடுக்கு முறை. உருபணியல் நுட்பங்களை ஆராயறதுக்காக மரபிலக்கணத்தார் பயன்படுத்திய முறை எதுன்னா இந்த சொல்லடுக்கு முறை அப்படின்றது பார்த்துக்குங்க. அது ஒவ்வொன்றத்தான் மரபிலக்கணத்தார் எதை எழுத்தியல் ஒன்று குறிப்பிட்டாங்க, பின்னாடி புணர்ச்சின்னு வரும் ஒன்று. அதை மரபிலக்கணத்தார் என்னான்னு குறிப்பிடுறாங்கன்றது கொஸ்டின் கேட்கலாம். இது வரைக்கும் கேட்கலன்னு நினைக்கிறேன், ஆனால் இனிமேல் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதை பார்த்துக்குங்க. தொல்காப்பியர் என்னன்னு சொல்லியிருக்காரு, மரபிலக்கணத்தார் என்ன குறிப்பிடுறாங்க அப்படின்றத கேட்பாங்க. இந்த அசைநிலை இசைநிலையெல்லாம் நம்ம தேப்போம் மொழிகள்ல வந்து நல்லா விரிவா எந்தெந்த இதெல்லாம் வந்து அசைநிலை இசைநிறை அப்படின்றதெல்லாம் நமக்கு தேப்பம் மொழிகள் தமிழ் மொழி வரலாறுல கொடுத்துருக்காங்க. அடுத்து உருபொலியனியல். உருபொலியனியல் அப்படின்றதுனா உறுப்புகள்ல அதாவது உறுப்புகள்னாலே சொல்லு அதனுடைய அல்லது ஒலியன் அமைப்பில் ஏற்படக்கூடிய மாற்றம் தான் உருபொலினியல் அப்படின்னு சொல்றாங்க. இந்த உருபொலினியல் வகைகள் வந்து 2. ஒன்று சொல் மாறுதல், இன்னொன்று இலக்கண வடிவுல மாற்றம் ஏற்படுறது. சொல் மாறுதல் அப்படின்னா பொலன்ற சொல் பொன் மாறுறது, மண் என்ற சொல் மண்ணு என மாறுறதுலாம் வந்து சொல் மாறுதல். இலக்கண வடிவுல மாற்றம் ஏற்படுதுன்னா அதன் என்ற சொல் அதற்கு என மாறி பின்னாடி அதனுக்கு அப்படின்னு சொல்லி மாறும். இது 2மே உருவொலினியல்ல வகைகள்ல 2. ஒன்று சொல் மாறுதல், இன்னொன்று இலக்கண வடிவுல மாற்றம் ஏற்படுறது அப்படின்னு சொல்றாங்க. உருபொலினியல் ஆய்வினை முதலா மேற்கொண்டு மொழியியல் விகுதிகளை வகுத்து தந்தவர் யாருன்னா நமக்கு ஹாரிஸ் அப்படின்றவர். இந்த ஒவ்வொரு டெஃபினேஷன், ஒலியியல் யாரு, உருபணியல் யாரு, அந்த மேல நம்ம பார்த்ததெல்லாம் வந்து ஒவ்வொன்றத்தையும் யார் யாரு தமிழ்ல யார் யாரு சொல்லியிருக்காங்க அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்குங்க. மொழியியல் துறையில யார் சொல்லியிருக்கா, தமிழ்ல யார் அதை வகைப்படுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பார்த்துக்கலாம். உருவணியல் ஆய்வினை முதலா நமக்கு மேற்கொண்டு மொழியியல் விதிகளை வகுத்து தந்தவர் யாருன்னா ஹாரிஸ்ன்றவர் நமக்கு பார்த்துக்கணும். ஒரு ஒரு உருபணியில் உள்ள ஒலியன் உருபொலியனியல் என்ற சொல்லால் நமக்கு குறிக்கப்படுது அப்படின்றாங்க. ஒரு உருபன்ல இருக்கக்கூடிய ஒலியனை தான் உருபொலினியல் அப்படின்றத நம்ம சொல்றோம். ஹாரிஸ் என்பவர் அமைப்பு மொழியியல் என்ற நூலில் உருபொலினியல் பற்றி ஆராய்ந்து தன்னோட கருத்தை அவரு வெளியிட்டிருக்காரு. இப்ப அமைப்பு மொழியல்ன்ற நூலை எழுதியவர் யாருன்னு கேட்டாங்கன்னா நமக்கு ஹாரிஸ் அப்படின்றது நமக்கு ஞாபகம் வச்சுக்கணும். ஏற்கனவே லாங்குவேஜ் மொழின்றது மொழியியல் துறையில ஒரு மறுமலர்ச்சியை ஏற்படுத்திருக்குன்னு சொன்னோம். அந்த மொழின்ற நூலை எழுதியவர் யாரு? ப்ளூம்ஃபீல்ட். வெரி குட். ப்ளூம்ஃபீல்டுன்றவங்க மொழின்ற நூலை எழுதியிருக்காங்க. இங்க வந்து அமைப்பு மொழியல்ன்ற நூலை எழுதியிருக்கவர் ஹாரிஸ். இன்னொன்னு வந்து ஒலியனியல் அப்படின்ற நூலை எழுதியவர் கெனத் பைக்குன்றதெல்லாம் பார்த்தோம். அமைப்பு மொழியல்ன்ற நூல்ல இவர் வந்து உருபொலினியல் பற்றி ஆராய்ந்து தன்னோட கருத்தை இவர் வெளியிட்டிருக்காரு ஹாரிஸ். அதை பார்த்துக்கலாம். தமிழ்ல இப்ப பாருங்க, தமிழ்ல உருபொலினியல் துறையில ஈடுபட்டு சிறப்பாக யார் ஆய்வு செஞ்சிருக்காங்கன்னா வா ஜெயான்றவங்க. அவங்க வந்து உருபொலினியல் துறையில ஈடுபட்டு சிறப்பாக ஆய்வு செஞ்சிருக்காங்க. அதை பார்த்துக்குங்க. உருபொலினியல் தமிழ் இலக்கண நூல்கள் புணர்ச்சி விதிகள் சந்தி விதிகள் என குறிப்பிடுது. இந்த உருபொலினியல் வந்து தமிழ் இலக்கண நூல்கள் என்னன்னு குறிப்பிடுதுன்னா இந்த உருபொலினியலை வந்து தமிழ் இலக்கண நூல்கள் என்னன்னு குறிப்பிடுதுன்னா புணர்ச்சி விதிகள் சந்தி விதிகள் சொல்லி குறிப்பிடுதான் உருபொலினியலை. புணரியல் முறைகளை வந்து மொழியியலாளர்கள் என்னன்னு குறிப்பிடுறாங்கன்னா சந்தி விதிகள் என அவங்க குறிப்பிடுறாங்க.
புணரியல் முறைகளை மொழியியலாளர்கள் என்னன்னு குறிப்பிடுறாங்கன்னா சந்தி விதிகள் அப்படின்றத குறிப்பிடுறாங்க. பாத்துங்க, மொழியியலாளர்கள் பார்வையில பார்த்தோம்னா இந்த புணர்ச்சின்றது 2 வகைப்படுதுப்பா. மொழியியலாளர்களுடைய பார்வையில புணர்ச்சின்றது 2 வகைப்படுது. மேல பாருங்க, உருபொலினியலை தமிழ் இலக்கண நூலாளர்கள் என்னன்னு சொல்றாங்கன்னா புணர்ச்சி விதிகள் சந்தி விதிகள் சொல்றாங்க. இந்த புணரியல் முறைகளை மொழியியலாளர்கள் சந்தி விதிகள் என்றும் குறிப்பிடுறாங்க. மொழியியலாளர்கள் பார்வையில புணர்ச்சின்றது 2 வகைப்படும். நம்ம நார்மலாவே புணர்ச்சின்றது 2 வகைப்படுது தான். நமக்கு இலக்கணத்திலையும் 2 வகை தான் நம்ம படிச்சிருக்கோம். வேற்றுமை புணர்ச்சி, அல்வழி புணர்ச்சின்னு படிப்போம். அப்படி இல்லைன்னா இயல்பு புணர்ச்சி, விகார புணர்ச்சின்னு படிப்போம். இங்க மொழியியலாளர்கள் பார்வையில இந்த புணர்ச்சி 2 வகைப்படுது. அவங்க சந்தி விதிகள் சொல்றதால அகச்சந்தி புறச்சந்தி அப்படின்னு சொல்றாங்க. அகச்சந்தி புறச்சந்தி அப்படின்னா, அகச்சந்தி அப்படின்றது என்னன்னா அடிச்சொல்லும் விகுதியும். அடிச்சொல்னா என்னன்னா வேர்ச்சொல்லுன்னு அர்த்தம். அடிச்சொல் விகுதியிலும் சேரும்போது சந்தி மாற்றங்கள் ஏற்படலாம் அப்படின்றாங்க. 2 சேரும்போது சந்தி மாற்றம் ஏற்படும். ஒரு மொழி சொல்லும் இன்னொரு மொழி சொல்லும் சேரும்போது சந்தி மாற்றம் ஏற்படும். ஒரு மொழியில இன்னொரு மொழி சேரும்போது சந்தி மாற்றம் ஏற்படுது. அதாவது ஒரு அடிச்சொல்லு ஒரு விகுதியோடு சேரும்போது, ஒரு அடிச்சொல்னா வேர்ச்சொல்லோட ஒரு விகுதி சேருது. அந்த விகுதி சேரும்போது அந்த சொல்லுக்கு அகத்தே அமையக்கூடிய சந்தியை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா அகச்சந்தி அப்படின்னு சொல்றாங்க. ஒரு வேர்ச்சொல்லோட விகுதி சேரும்போது அந்த அந்த சொல்லுக்கு அகத்தே அமையக்கூடிய சந்தி என்னன்னு சொல்றாங்கன்னா அகச்சந்தி அப்படின்றாங்க. எடுத்துக்காட்டு பாருங்க. அகச்சந்திக்கு எடுத்துக்காட்டுனா, இப்ப ஊர் அப்படின்றதுக்கு என்னன்னா அந்த வேர்ச்சொல் கூட இல்லுன்ற விகுதி சேருது. அப்ப என்ன ஊரில் நமக்கு வரும். கல் கூட்டல் இல் கல்லில், தெரு கூட்டல் இல் தெருவில், நிலம் கூட்டல் இல் நிலத்தில். இதெல்லாம் நமக்கு தெரியும். இந்த புணர்ச்சியில தெரு கூட்டல் இல்லு ஏன் வி வருதெல்லாம் நமக்கு தெரியும். என்ன புணர்ச்சி அது? தெரு கூட்டல் இல்லுன்றது என்ன புணர்ச்சி? உடம்படும் மெய் புணர்ச்சி வரும். உடம்படும் மெய்ப்புணர்ச்சி. நிலம் கூட்டல் இல்லுலாம் நமக்கு மகர ஈற்று புணர்ச்சியில வரும். வீருக்கு அந்த உயிர் அதெல்லாம் படிச்சிருப்போம் நமக்கு. அந்த இதெல்லாம் இதுல இப்ப எங்களுக்கு கொஸ்டின் வந்துச்சுப்பா. இந்த அகச்சந்தி புறச்சந்தியில கொடுத்து இது இந்த எடுத்துக்காட்டை கொடுத்து அது கேட்டிருந்தாங்க 2017 என்னமோ. இது என்ன சந்தின்னு கேட்டிருந்தாங்க. அகச்சந்தியா புறச்சந்தியா அப்படின்னு சொல்லிட்டு சான்றை கொடுத்து கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அதனால எப்படி கஷ்டமா இருந்தாலும் நம்ம பார்த்துக்கணும். எடுத்துக்காட்டு அப்ப ஒரு வேர்ச்சொல்லோட விகுதிகள் சேரும் போது ஏற்படக்கூடிய புணர்ச்சி எதுனா அது அகசந்தின்னு சொல்றாங்க. புணர்ச்சிக்கு பதிலாக தான் இங்க சந்தின்னு சொல்றாங்கல்ல. அப்ப அது அகச்சந்தின்னு சொல்றாங்க. புறச்சந்தி அப்படின்னா ஒரு முழுச்சொல்லோட இன்னொரு முழு சொல் சேருது. அங்க என்ன பார்த்தோம்னா ஒரு வேர்ச்சொல்லோட விகுதி சேரும்னு பார்த்தோம் அகச்சந்திக்கு. புறச்சந்தி அப்படின்னா ஒரு முழு சொல்லோட இன்னொரு முழு சொல் சேரும் போது அங்க அமையக்கூடிய சந்தி ஒரு சொல்லின் புறத்தே அமையறதால இத புறச்சந்தி அப்படின்னு சொல்றாங்க. எடுத்துக்காட்டு பாருங்களா, ராமனை கூட்டல் பார். ராமனை கூட்டல் பாருன்றது ராமனைன்றது நமக்கு நல்லா தெரியும். என்னன்னா அது வேற்றுமை உறுப்புகள் சேர்ந்து வந்திருக்கு. ராமனை ஒரு பெயர் சொல்லோட வேற்றுமை உறுப்புகள் வந்திருக்கு. அந்த ஒரு முழு சொல்லோட இன்னொரு முழு சொல் பாருன்ற முழுச்சொல் சேருது. அப்ப ராமனை பார் 2 எழுத்து நம்ம சேரும் போது அங்க என்ன இப்புன்ற ஒரு எழுத்து நமக்கு சேருது. அடுத்து கண்ணனை கூட்டல் கண்டான். அப்ப கண்ணனை கண்டான் இக்கு சேருது. சொன்னதை கூட்டல் சொல். அப்ப சொன்னதை சொல். நீந்த கூட்டல் தெரியும் நீந்த தெரியும். இதெல்லாம் நமக்கு இதுவும் ஒரு நம்ம இதுக்கு என்ன புணர்ச்சியை பயன்படுத்துவாங்க? நம்ம இயல்பா நம்ம பயன்படுத்தக்கூடிய புணர்ச்சி இது விதி என்ன விதியை பயன்படுத்துவோம்? வல்லினம் மிகுமிடமும். வல்லினம் மிகுமிடம் சொல்லக்கூடாது. நமக்கு புணர்ச்சியில என்ன விதியை பயன்படுத்தணும்? இயல்பினும் விதியினும். இயல்பினும் விதியினும் இயல்பீறு விதியிரு புணர்ச்சின்னு சொல்லுவாங்க. பண்பு பெயர் புணர்ச்சி வரக்கூடாது. இதுல நமக்கு மை விகுதிக்கெல்லாம் கெட்டுறதுக்கான வாய்ப்புலாம் இல்ல. இது இயல்பீறு விதியிரு புணர்ச்சின்னு சொல்லுவாங்க. இயல்பினும் விதியினும் என்ற உயிர் முன் கசத்தப மிகும்னு சொல்லுவாங்க. அது அந்த கசத்தப மிகக்கூடிய புணர்ச்சி தான் நம்ம நார்மலா இலக்கணத்துல படிக்கும் போது இங்க அது என்னன்னு சொல்றாங்கன்னா புறச்சந்தி அப்படின்னு சொல்றாங்க.
இக்கு இப்பு இச்சு இத்து ஆகிய ஒற்றுக்கள் ஒரு சொல்லுக்கு புறத்தே இங்க மிக்கு வந்திருக்கு அப்படின்றாங்க. கண்ணனை கண்டான் இக்கு மிகுந்திருக்கு, சொன்னதை சொல் இச்சு வந்திருக்கு, நீந்த தெரியும்ல இத்து, ராமனை பார்ல இப்பு. அப்ப இக்கு இப்பு இச்சு இத்து ஆகிய ஒற்றுக்கள் ஒரு சொல்லுக்கு புறத்தே மிக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. தொல்காப்பியர் அந்த புணர்ச்சி இந்த சந்திய இலக்கணத்தை அந்த தொல்காப்பியர் வந்து புணர்ச்சின்ற சந்திய வந்து எத்தனை வகையா அவரு வந்து இலக்கணத்துல பிரிச்சிருக்காருன்னா 3ஆக பகுக்கிறார். எழுத்து வகையில புணர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டுல 4 வகையா பிரிக்கிறாரு. எழுத்து வகையில அதாவது எழுத்து வகையில புணர்ச்சி எத்தனை வகைன்னா 4 வகையா பிரிக்கிறாரு. அடுத்தது சொல் வகைகள்லயும் 4ஆ பிரிக்கிறாரு. தொடர் வகைகள்ல 2ஆ பிரிக்கிறார். தொல்காப்பியர் இந்த புணர்ச்சி சந்தியை வந்து என்ன 3ஆ பிரிச்சு எழுத்து வகையில் புணர்ச்சி, சொல் வகையில புணர்ச்சி, தொடர் வகையில புணர்ச்சின்றது. இப்ப எழுத்து வகையில 4ஆ இருக்குது. என்னன்னா உயிர் கூட்டல் உயிர், உயிர் கூட்டல் மெய், மெய் கூட்டல் உயிர், மெய் கூட்டல் மெய். புரியுதுங்களா? உயிர் கூட்டல் உயிர்னா என்னன்றது? ஒரு வார்த்தையில பின்னாடி உயிரெழுத்து இருக்கும், அடுத்த வார்த்தையில முதல்ல உயிரெழுத்து இருக்கும். நிலை ஒரு வார்த்தைன்னு சொல்றாங்கன்னா நிலைமொழி நிலைமொழி ஈற்றிலும் உயிர், மறுமொழி முதலிலும் உயிர். அதுதான் இப்படி சொல்லணும். நிலைமொழி ஈற்றெழுத்துலயும் மறுமொழி முதல் எழுத்துலயும் உயிரை வர்றது. அப்படி வந்துச்சுன்னா நம்ம பயன்படுத்தக்கூடியது என்ன விதியை பயன்படுத்துவோம்? ஆக்சுவலா 2 இடத்துலயும் உயிரெழுத்து வருமா? 2 இடத்துலயும் உயிரெழுத்து வந்துச்சுன்னா அது ஆடு கூட்டல் இலை, ஆடு இலை. இல்ல 2 இடத்துலயும் வந்து 2 இடத்துலயுமே வந்து உயிரெழுத்து வரும்போது மேம் உயிர் முன் உயிர் வரின் உடம்படுமை என்றாகும். உடம்படுமை இன்னும் கொஞ்சம் நல்லா சொல்லலாமே. அது 2 இடத்துலயும் உயிரெழுத்து வந்துச்சுன்னா அது சேராது. ஏன்னா விட்டு இசைக்குன்னு சொல்லுவாங்க. அந்த நிலைமொழி ஈட்டுலயும் உயிரெழுத்து, வருமொழி முதல்லயும் உயிரெழுத்து வரும்போது 2 சேராதுப்பா. அது சேர வைக்கிறது சொல்லுவாங்களா மேம்? இல்லப்பா, அது புணர்ச்சியில நம்ம பயன்படுத்தும் ஆடு இலை உடம்படுமை நமக்கு அது என்ன விதியை பயன்படுத்துவோம்னா இந்த உயிர் கூட்டல் உயிர்ன்றதுக்கு என்னன்னா உடம்படு மெய்ப்புணர்ச்சி பயன்படுத்துவோம்ப்பா. ஈ ஐவழியவும் ஏனைய உயிர் வழி வவ்வும் ஏமுன் இவ்விருமையும் உடம்படு மெய் என்றாகும் சொல்லுவாங்க. அப்ப நிலைமொழி ஈட்டிலையும் வருமொழி முதல்லையும் வந்து உயிரெழுத்துனா குறில் ஈ நெடில் ஈ ஐ இது 3 இருந்துச்சுன்னா எகர உடம்படுமையை சேர்ப்போம். மற்ற உயிரெழுத்துக்கள் வந்துச்சுன்னா வகர உடம்படுமையை சேர்ப்போம். இப்ப கலை கூட்டல் அழகு அப்படின்னும் போது கலை கூட்டல் அழகுல ஐ வந்திருக்குங்களா நிலைமொழிகிட்டல அழகு அங்க வர்றதால நம்ம 2மே இது சேராது. அப்ப அந்த இடத்துல நம்ம எகர உடம்படுமையை சேர்ப்போம். கலையழகு அப்படி கலையரசி அப்படின்னு நம்ம பயன்படுத்துவோம். அப்ப இது 2 இடத்துலயும் உயிர் சேர்றதால அது வந்து நமக்கு உடம்படு மெய் புணர்ச்சின்னு சொல்லுவோம். அங்க என்ன உடம்படு மெய் சேர்ப்போம்னா ஒண்ணு எகர உடம்படுமையை சேர்ப்போம், இல்லைன்னா வகர உடம்படுமையை சேர்ப்போம். ஏகாரம் வரும்போது 2மே சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது நூற்பால் நமக்கு வரும். அப்புறம் நிலைமொழி உயிரெழுத்து வருமொழி மெய்யெழுத்தா வர்றது. நிலைமொழி ஈட்டுல உயிரெழுத்தும் வருமொழி முதல்ல மெய்யெழுத்தா வர்றது. அடுத்து நிலைமொழி ஈட்டுல மெய்யே வருமொழி முதல்ல உயிர் 2மே மெய்யா வர்றதுன்னா 2மே மெய்யா எடுத்து வந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? இப்ப 2மே உயிரெழுத்தா இருந்துச்சுன்னா அது உடம்படு 2மே சேராதுன்னு பார்த்தோம். சேர வைக்கிறதுக்காக நம்ம உடம்படு மெய்ய சேர்ப்பாங்கன்னு பார்த்தோம். நம்ம தமிழ்ல இலக்கணத்துல நம்ம பயன்படுத்துறோம். அது 2த்தையும் சேர வைக்கிறதுக்கு உடம்படு மெய்யில சேர்க்கிறோம்னு பார்த்தோம். 2மே மெய்ய எழுத்தா வந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? நிலைமொழி ஈட்டுலயும் மெய்யெழுத்து வருமொழி முதல்லயும் மெய்யெழுத்தா வந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? மெய் கெடுங்க. வெரி குட். இல்ல இல்ல மெய்யெல்லாம் கெட தேவையில்லப்பா. மெய்யெல்லாம் கெடக்கூடாது. இயல்பாகவே புணரும். 2வது ஒருத்தவங்க சொன்னாங்க பாருங்க, இயல்பாகவே இது எந்த ஒரு விதிகளும் நம்ம அங்க பயன்படுத்த தேவையில்லை. இயல்பாகும். மண் கூட்டல் மகள் அப்படின்னா மண்மகள், மண் கூட்டல் மதன் அப்படின்னா மன்மதன், அவ்வளவுதான்.
நமக்கு இயல்பாவே புணர்ந்துரும் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த ஒரு விதிகளும் நம்ம அங்க பயன்படுத்த தேவையில்லை. அது பாத்துங்க. அடுத்தது பாருங்கப்பா, இது எழுத்து வகைகள்ல புணர்ச்சி. நமக்கு இதை நீங்க ஒரு எடுத்துக்காட்டு எழுதி எழுதி பார்த்தீங்கனாலே இது இதாயிடும். எழுத்து வகையில புணர்ச்சி வந்து 4, சொல் வகையில புணர்ச்சி அதுவும் 4ன்றது நமக்கு கொடுத்துருக்காங்க. பெயர் கூட்டல் பெயர். பெயர் கூட்டல் பெயருக்குன்னா ஒரு நிலைமொழியும் பெயர் சொல்லா வரும், வருமொழியும் பெயர் சொல்லா வர்றது. தேன் கூட்டல் மொழி தேன்மொழி அப்படின்னு நம்ம சொல்றோம்ல, அந்த மாதிரி பெயர் கூட்டல் பெயர். அதே மாதிரி வினை கூட்டல் வினை, ஒரு வினைச்சொல்லோட செய்து பார் அப்படின்னு நம்ம சொல்றோம்ல, அந்த மாதிரி வினைச்சொல்லோட வினை சேர்றது. அடுத்து வினை கூட்டல் பெயர், ஒரு வினையோட ஒரு பெயர் சொல்றது. அடுத்து ரெண்டுமே வினை இது மறுபடியும் இதாயிருக்குப்பா. பெயர் கூட்டல் பெயர், வினை கூட்டல் வினை, வினை கூட்டல் பெயர், இன்னொன்னு பெயர் கூட்டல் வினை அப்படின்றது வரணும். 4 இதா வரக்கூடியது சொல் வகையில புணர்ச்சின்றது கொடுத்துருக்காங்க. அடுத்து தொடர் வகையில புணர்ச்சி வந்து 2. ஒன்று வேற்றுமை புணர்ச்சி நம்ம பார்த்தோம், வேற்றுமை புணர்ச்சி. இன்னொன்று அல்வழி புணர்ச்சின்னு சொல்லிட்டு, இது தொல்காப்பியர் சொல்லக்கூடிய புணர்ச்சி. அதாவது வந்து அது புணர்ச்சியை 3ஆ பகுக்கிறாரு, எழுத்து வகை, சொல் வகை, தொடர் வகைன்னு சொல்லிட்டு. அடுத்து 5ஆவதா இருக்கக்கூடியது பெயரியலும் வினையியலும். பெயரியலும் வினையியலும் பாருங்களா, மொழியல்ல பெயரியலும் வினையியலும் முதல்ல ஆய்வு செய்தவர் யாருன்னா அமெரிக்க மொழியியல் அறிஞரான பிரான்ஸ் போவாஸ் அப்படின்றவர். பெயரியலும் வினையியலை பத்தி முதல்ல மொழியல் ஆய்வு செய்தவர் யாருன்னா பிரான்ஸ் போவாஸ் அப்படின்றவர் ஆய்வு செஞ்சிருக்காருப்பா. அமெரிக்க மொழியியல் அறிஞர். அவர் எந்த நாட்டு மொழியியல் அறிஞர்ன்றது பாத்துக்குங்க. தமிழில் இவ்வாய்வினை மேற்கொண்டவர் யாருன்னா முனைவர் பொட்கோ. அந்த பெயரியலும் வினையியலை பத்தி முதல்ல மொழியியல் ஆய்வு செய்தவர் பிரான்ஸ் போவாஸ், அமெரிக்க அறிஞர். தமிழ்ல இவ்வாய்வினை மேற்கொண்டவர்னு கேட்டாங்கன்னா பொட்கோ, பொன் கோதண்டராமன் சொல்லுவாங்க. பொன் அப்படின்றது என்னன்னா அவருடைய அப்பா பேரு பொன்னுசாமி, அதை பார்த்துக்குங்க. தந்தை பெயர் பொன்னுசாமின்றதால் பொன் கோதண்டராமன் அப்படின்னு சொல்லுவாங்க. பொட்கோன் ஷார்ட்டா சொல்லுவாங்க. தமிழ்ல உள்ள தலைமை இலக்கண கூறுகள் மொத்தம் எத்தனைன்னா 6 இருக்கு. அது என்னன்னா பெயர், வினை, பெயரடை, வினையடை, வல்லடை, இடை. தமிழில் உள்ள தலைமை இலக்கண கூறுகள் மொத்தம் எத்தனைன்னு ஒரு 1 மார்க்ல கேட்டாங்கன்னா 6 இருக்கு. பெயர் நமக்கு தெரியும், பெயர்னா பெயர் சொல்ல பத்தி சொல்றது. வினைச்சொல்னா வினை பெயரடையா வர்றது நமக்கு நல்லா தெரியும். பையன்றதுக்கு முன்னாடி நல்ல பையன் சொன்னா அது பெயரடை, நல்லன்றது பெயரடையா வர்றது. வினையடை அப்படி நல்லாவே நமக்கு எல்லாமே இது பெயருக்கு முன்னாடி அடையா வர்றது, வினைச்சொல்லுக்கு முன்னாடி அடையா வர்றது. இடைன்னா நமக்கு பெயருக்கும் வினைக்கும் வந்து இடைப்பட்டு வர்றது. அதே பெயருக்கும் வினை சார்ந்து வரக்கூடியதான் இடை சொல்னு சொல்றோம். தனித்து வராம பெயரையும் வினையும் சார்ந்து வரக்கூடியதெல்லாம் வந்து இடைச்சொல் அப்படின்னு நமக்கு தெரியும். இந்த வல்லடை மட்டும் நமக்கு, வல்லடைனா என்னன்றது மட்டும் தெரிஞ்சுக்கலாம். பெயருக்கும் வினைக்கும், பெயருக்கும் மேல இருக்கக்கூடிய அந்த வினைக்கும், 3ஆவதா இருக்கக்கூடிய பெயரடைக்கும் வினை அடைக்கும், இந்த 4க்குமே அடையா வரக்கூடியது தான் என்னன்னு சொல்றாங்கன்னா வல்லடைகள் அப்படின்னு சொல்றாங்க. இடைன்றது என்னன்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. தனக்கென்று ஒரு அகராதி பொருள் இல்லாததாகவும் இலக்கண செயல்பாடு மட்டுமே மேற்கொண்டதாகவும் பெயர் வினைச்சொற்களை சார்ந்து அமைவது எதுன்னா இந்த இடைச்சொல். இந்த பெயரையும் வினையும் சார்ந்து அமையுதுன்னு சொன்னோம். அதுக்குன்னு எந்த ஒரு அகராதி பொருளுமே இல்லை, இலக்கண செயல்பாடு மட்டுமே கொண்டிருக்கும், அது இடைச்சொல்னு சொல்றாங்க. எடுத்துக்காட்டு ஐ, ஆல் அப்படின்றது வேற்றுமை உறுப்பு. இத்து, இவ்வுன்ற அந்த கால இடைநிலைகளும், ஆ, ஏ, ஓ, தான் போன்ற கிளவிகள் எல்லாமே வந்து நமக்கு என்னன்னா இடைச்சொல்ல வரக்கூடியது அப்படின்னு சொல்றாங்க. இது அடுத்து லாஸ்ட் சொல்லியல். டிஆர்பி கொஸ்டின் மேம். எதுப்பா? இடைச்சொல் பத்தி கொஸ்டின் கேட்டிருந்தாங்க மேம் டிஆர்பி. இந்த கேட்டிருந்தாங்களா? இந்த ஆ, ஏ, ஓ, தான் கேட்டிருந்தாங்களா? இல்லைங்க மேம், இடைச்சொல்ல பத்தி. இந்த வரையறை கேட்டிருந்தாங்களா? ஆமாங்க மேம், ஆமாங்க மேம். அது எங்க வேணாலும் எடுப்பாங்கப்பா. அது கொஸ்டின் வந்து நமக்கு இந்த புக்கு அந்த புக்குன்னு தான் இல்லை, எந்த புக்லயாவது அவங்க எடுத்து கொஸ்டினை போட்டு விட்டுருவானுங்க. அப்ப தனக்குன்னு எந்த ஒரு பொருளும் இல்லைனாலும் இந்த லாஸ்ட் டிஆர்பினா 2022 வந்துச்சுங்களா? ஆமாங்க மேம். ஓ, சரி சரி சரி, அது பார்த்துங்க. அப்ப அதனுடைய இது இப்ப இடைச்சொல் வந்துச்சுன்னா இப்ப வல்லடை ஏதாவது கேட்கலாம். இதெல்லாம் நம்ம கேள்வியே பட்டாத மாதிரி இருக்கும். வல்லடை அப்படின்னா என்னன்னா பெயர் வினை, பெயரடை, வினையடை, இதுக்கு அடையா வரக்கூடியது எதுன்னு கூட கேட்கலாம். கொஞ்சம் பார்த்துக்குங்க. அப்படின்னா என்னன்னா மிகவும் நல்ல பையன்,
அப்படின்னு சொல்றோம்லப்பா. இப்ப நல்ல பையன் நமக்கு தெரியும்ப்பா. நல்ல பையன்னா பெயரடைன்னு தெரியும். மிகவும் நல்ல பையன் அப்படின்னு சொல்லி வருதுல்ல. அந்த பெயரடைக்கு அடைய வருது. மிகவும் நல்ல பையன். வார்த்தை அது இந்த வல்லடையில வரக்கூடியதுன்றது நம்ம சொல்றோம். எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன். சொல்லியல் அப்படின்றது என்னன்னா, மொழியின் அடிப்படை கூறுகளில் முக்கியமானது எதுன்னா இந்த சொல்லியல். மொழியினுடைய அடிப்படை கூறுகள்ல முக்கியமானது எதுன்னா சொல்லியல். சிறிய தனித்து நிற்கின்ற பொருளுடைய மொழி கூறுதான் இந்த சொல்லியல் அப்படின்னு சொல்லி யார் குறிப்பிடுறாங்கன்னா புளும்பில்ட் குறிப்பிடுறார். மொழியினுடைய அடிப்படை கூறுகள்ல முக்கியமானது சொல்லியல். சிறிய தனித்து நிற்கின்ற பொருளுடைய மொழி கூறுதான் சொல்லியல்னு சொல்லி சொன்னது யாருன்னா புளும்பில்ட். சொற்களை தனித்து இயங்கும் ஆற்றல் உடையன, தனித்து இயங்க ஆற்றல் உடையன என இவரு இரண்டா பகுக்கலான்னு சொல்லியிருக்காங்க. தனித்து இயங்கக்கூடியது எதுன்னா பெயர்ச்சொல், வினைச்சொல். தனித்து இயங்காது எதுன்னா பெயரடை, வினையடை, பெயரச்சம், வினையச்சம், காலம் காட்டும் இடைநிலைகள், பால், எண், இடம் காட்டும் அந்த உருபுகள். இது எல்லாமே என்னன்னா தனித்து இயங்காது. ஏன்னா இப்ப பெயர் சொல்ல நமக்கு ஏதோ ஒரு பேர் ராமன் நம்ம சொல்லிடுறோம். வினை சொல்னா எவனாவது வந்தாங்க, வந்தார் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். ஆனா தனித்து இயங்காது எதுன்னா பெயரடை தனித்து இயங்காது. ஏதோ ஒரு பெயர் சொல்லுக்கு முன்னாடிதான் அடைய வரும். பெயரெச்சமும் அதே போலதான். ஒரு பெயருக்கு முன்னாடி எச்சமா வர்றது. அப்ப காலம் காட்டும் இடைநிலைகளும் தெரியும் நமக்கு. இது எல்லாமே இந்த பால், எண், இடம் காட்டக்கூடிய உறுப்புகளா இருந்தாலும் சரி, எல்லாமே தனித்து இயங்கி வராது. ஒரு பெயர் சொல்லோடையோ இல்ல வினை சொல்லையோடையோ முன்னாடி பின்னாடி நமக்கு சேர்ந்துதான் வரும். இந்த சொல்லியல்ல பாத்தீங்களா, மேல இருக்கக்கூடிய சொல்லியலை பத்தி ஆராய்ஞ்சவர் புளும்பில்ட்னு பார்த்தோம். இந்த சொல்லியல் பற்றிய சொல்லியல்ல மொழியின் கூறுகள்ல முக்கியமானது சொல்லியல். சிறிய தனித்து நிற்கின்ற பொருளுடைய மொழிக்கூறு சொல்லியல் சொல்றது புளும்பில்ட். சொல்லியல் பற்றிய ஆய்வை 1982 முதல் ஆய்வு செய்தவர் யாருன்னா ஆஷரம். சொல்லியல் பற்றிய ஆய்வை 1982 முதல்ல இந்த சொல்லியல் ஆய்வை தொடங்குனது யாருன்னு கேட்டாங்கன்னா ஆஷர் அப்படின்றவரு தொடங்கியிருக்காரு. தமிழ்ல சொல்லியல் பற்றி விரிவாக ஆய்வு செய்தவர்னா நமக்கு நல்லா படிக்கக்கூடிய அந்த மொழிய வரலாறு யார் எழுதியிருக்காங்கன்னா சக்திவேல், தமிழ் மொழி வரலாறு. அவர் எழுதினவர்ல அவர் தான் சொல்லியல் பற்றி விரிவாக ஆய்வு செஞ்சிருக்காரு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து லாஸ்டா தொடரியல் பாருங்களேன். தொடரியல்னா என்னன்னா தொடர் அமைப்புல ஏற்படக்கூடிய மாற்றம் தான் தொடரியல். ஒரு தொடர்ல மாற்றம் ஏற்பட்டுச்சுன்னா அது தொடரியல்ன்றாங்க. இது ஆங்கிலத்துல சின்டாக்ஸ் அப்படின்றாங்க. தொடரியலை ஆங்கிலத்துல என்னன்னு சொல்றாங்கன்னா சின்டாக்ஸ் அப்படின்றாங்க. தேப்பம் புத்தகத்துல வரக்கூடியதை பாருங்களா, நோக்கோ யானை அப்படின்ற தொடர்ல அதுல வரக்கூடிய யான் அப்படின்ற எழுவாய் பழங்காலத்துல எப்படி வந்திருக்குன்னா அது பயனிலைக்கு பின்னாடி வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நோக்கு யானைன்ற அந்த தொடர்ல யான்ற எழுவாய் பழங்காலத்துல எப்படி வந்திருக்குன்னா பயனிலைனா வினைமுற்றுப்பா, அந்த வினைமுற்றுக்கு பின்னாடி பயின்று வந்துள்ளது அப்படின்னு சொல்றாங்க. ஒரு இது தேப்பம் புத்தகத்துல கொடுத்திருக்கக்கூடிய எடுத்துக்காட்டு. இது நோக்கு யானைன்றது தொடரியல்ல வரக்கூடியது, அதை பார்த்துங்க. ஒரு மொழியின் கண் காணப்படும் பல்வேறு வாக்கியங்களின் அமைப்பை ஆராய்வதுதான் என்னதுன்னா தொடரியல் அப்படின்றாங்க. வாக்கியங்களில் காணப்படும் பல்வேறு உறுப்புகளின் ஆக்கம், அவற்றிற்கிடையே காணப்படும் தொடர்பு, அவற்றினால் உணரப்படும் பொருள், அப்பொருள் தருவதற்குரிய அடிப்படை காரணங்கள், அந்த வாக்கியங்களின் புதைநிலை அமைப்பு, புறநிலை அமைப்பு, இது எல்லாத்தையும் ஆராயக்கூடியது எதுன்னா இந்த தொடரியல். தொடரியலினுடைய தந்தை யாருன்னா நோம் சோம்ஸ்கி. இவர் இன்னொருத்துக்கும் தந்தைன்னு சொல்லுவாங்க. மாற்றிலக்கணத்தின் தந்தை மேம். வெரி குட். மாற்றிலக்கணத்தின் தந்தை. வெரி குட். மாற்றிலக்கணத்தின் தந்தையும் நோம் சோம்ஸ்கி தான். தொடரியல் தந்தை நோம் சோம்ஸ்கி. இவர் முதல்ல இந்த தொடரியல் பத்தி இவர் தான் ஆராய்ஞ்சிருக்காரு. சொல்லியலை பத்தி ஆராய்ஞ்சிருக்கிறதுன்னு மேல பார்த்தோம். இவர் ஆஷர் 1982 தொடரியலை பத்தி இங்க ஆய்வு செய்தவர் யாருன்னா நோம் சோம்ஸ்கி. தமிழ்ல தொடரியலை பற்றி ஆய்வு செய்தவர் யாருன்னா டாக்டர் மூவா. அங்க சொல்லியலை பத்தி தமிழ்ல ஆராய்ச்சி செய்தவர் சக்திவேல் பார்த்தோம். தமிழ்ல தொடரியல் பற்றி ஆய்வு செய்தவர் யாருன்னா டாக்டர் மூவா, அதை பார்த்துக்குங்க. மொழியில நோம் சோம்ஸ்கி. ஒரு சொல்லில் காணப்படும் ஒட்டுக்களையும் வேர் சொற்களையும் அடிச்சொற்களையும் பற்றி ஆராய்கின்ற நிலையில் ஒரு குறிப்பிட்ட வரம்பிற்கு உட்பட்டு அமைவது தான் சொல்லியல் அப்படின்னு சொல்றாங்க.
ஒரு வாக்கியத்தில் அமைகின்ற பல்வேறு சொற்களிடையே காணப்படுகின்ற இலக்கண தொடர்களையும் அவற்றால் பெறப்படும் பொருள் தொடர்புகளையும் ஆராய்வதுதான் தொடரியல் சொல்றாங்க. சொல்லியல்னா என்ன, தொடரியல்னா என்னன்ற கொடுத்துருக்காங்க. ஒட்டுக்களையும் வேர்ச்சொல்னாலும் அடிச்சொல்னாலும் நமக்கு தெரியும். அதை ஆராயும் போது ஒரு குறிப்பிட்ட வரம்பிற்கு உட்பட்டு அமைஞ்சதுன்னா அது சொல்லியல். ஒரு வாக்கியத்தில் அமைகின்ற பல்வேறு சொற்களிடையே காணப்படக்கூடிய இலக்கண தொடர்களையும் அவற்றால் பெறக்கூடிய பொருள் தொடர்புகளையும் ஆராயத்தான் தொடரியல். தொடரியல் ஆராய்ச்சியில் வரலாற்றை நோக்கில் காணப்படும் நிலைகள் 3. இந்த வரலாற்றை நோக்கி பார்க்கும்போது தொடரியல் ஆராய்ச்சியை 3 வகையா பிரிக்கிறாங்க. 3 நிலைகள் இருக்குதுன்னு சொல்றாங்க. ஒண்ணு மரபிலக்கண ஆசிரியர்கள் ஆராய்ந்த முறை. தொடரியல்ல வரலாற்று நோக்கில் ஆராய்ச்சி செய்யும் போது எத்தனை நிலைகள் இருக்குதுன்னு கேட்டாங்கன்னா 3 நிலைகள் இருக்கு. மரபிலக்கண ஆசிரியர்கள் ஆராய்ந்த முறை, இன்னொன்னு அண்மை உறுப்பு பிரிப்பு முறை, 3வது மாற்றிலக்கண முறை. 1950ஆம் ஆண்டின் மாற்றிலக்கணம் என்ற கொள்கை உருவாச்சு. இதுவும் ஒரு வருஷம் இது கேட்டிருந்தாங்க. மாற்றிலக்கண கொள்கை உருவான வருடம் எதுன்னு கேட்டிருந்தாங்க டிஆர்பில. 1950. எந்த வருஷம்ன்றது ஞாபகம் இல்லை, கொஸ்டின் வந்தது. ஆனா அந்த கேள்வி கேட்டிருந்திருக்காங்க. தொடரியல் பற்றி ஆராய்ந்த கொள்கையில் மிகச் சிறந்ததாக கருதப்படக்கூடிய எதுனா இந்த மாற்றிலக்கண கொள்கை. தொடரியலை பற்றி ஆராயத்துக்கு மிகச் சிறந்த கொள்கையா கருதப்படுவது எதுனா இந்த மாற்றிலக்கண கொள்கை. மாற்றிலக்கணத்தின் தந்தை, தொடரியல் தந்தை எல்லாமே நோம் சோம்ஸ்கின்னு தான் இப்ப சொன்னீங்க. அடுத்தது 8 பொருண்மையியல். இது கருணாகரன் சொல்லக்கூடிய அந்த 9 வகைகளை 8ஆவதா இருக்கக்கூடியது பொருண்மையியல். மொழி அலகுகளின் பொருளை விளக்குகின்ற ஒரு பிரிவு தான் இந்த பொருண்மையியல் அப்படின்னு சொல்றாங்க. மொழி அலகுகளின் பொருளை விளக்குகிற ஒரு பிரிவு பொருண்மையியல். பொருண்மையியலுடைய பிரிவுகள் மொத்தம் 3 இருக்கு. வர்ணனை பொருண்மையியல், வரலாற்று பொருண்மையியல், பொதுமொழி பொருண்மையியல் அப்படின்னு சொல்லிட்டு 3ஆ பிரிக்கிறாங்க. இந்த பொருண்மையியலை அப்படின்னா என்னன்னா மொழி அலகுகளின் பொருளை விளக்குகிற ஒரு பிரிவு. பொருண்மையியலுடைய பிரிவுகள்ல 3 இருக்கு. வர்ணனை, வரலாறு, பொதுமொழி அப்படின்னு சொல்லிட்டு 3 பொருண்மையியலை குறிப்பிடுறாங்க. வர்ணனை பொருண்மையியல் அப்படின்றது என்னன்னா மொழி அலகுகளான சொல் மற்றும் தொடர்களின் பொருளை ஆராய்வது. மொழி அலகுகளான சொல் மற்றும் தொடர்களின் பொருளை ஆராய்வது தான் வர்ணனை பொருண்மையியல். 2வது வரலாற்று பொருண்மையியல்ன்றது என்னன்னா மொழி அலகுகளின் பொருள் மாற்றத்தினையும் அம்மாற்றத்திற்கான காரணங்களையும் விளக்குறது எதுன்னா இந்த வரலாற்று பொருண்மையியல். அதெல்லாம் இதெல்லாம் இது வரைக்கும் கேட்கல, இனிமேல் வர்றதுக்கான வாய்ப்பு இருந்தாலும் இருக்கும். அதாவது கொஸ்டின் டஃபா கேட்கணும்னு நினைச்சாங்கன்னா எங்க வேணாலும் பிடிச்சி கேட்பாங்க. எங்களுக்கு 2017 வந்தப்பெல்லாம் ரொம்ப டஃபா தான் வந்துச்சு கொஸ்டின். அந்த மாதிரி எப்பயுமே ஈஸியா கேட்பாங்கன்னு நம்ம நினைச்சிட்டு இருக்க முடியாது. அதனால ஈஸியா இருக்க கொஸ்டினையும் விட்டுட்டு போகக்கூடாது. இது டஃபாகவும் பார்த்துக்கணும், நமக்கு கொஸ்டின் மேலோட்ட கேள்வியும் பார்த்துக்கணும். சொல் மற்றும் தொடர்களின் பொருளை ஆராய்ஞ்சிச்சுன்னா அது வர்ணனை பொருண்மையியல். மொழி அலகுகளின் பொருள் மாற்றத்தினையும் அம்மாற்றத்துக்கான காரணங்களையும் விளக்குறது வரலாற்று பொருண்மையியல் அப்படின்னு பார்த்துக்கணும். 3வது பொதுமொழி பொருண்மையியல் அப்படின்னா உலக மொழிகள்ல காணப்படக்கூடிய மொழி அலகுகளின் பொருளையும் பொதுவான பொருண்மை பண்பு பொருள் பற்றிய பொது அறிவியும் விளக்குறது தான் இந்த பொதுமொழி பொருண்மையியல் அப்படின்னு சொல்றாங்க. பொருண்மையியல் பற்றி முதல்ல ஆய்வு செய்தவர் யாருன்னா இந்த பொருண்மையியலை பற்றி முதல்ல மொழியியல் ஆராய்ச்சி செய்தவர் யாருன்னா எட்வர்ட் சபீர் அப்படின்றவர் ஆராய்ச்சி செஞ்சிருக்காரு பொருண்மையியலை பத்தி. தமிழ்ல இந்த பொருண்மையியலை பத்தி ஆய்வு செய்தவர் யாருன்னா முனைவர் ராசாராம்ன்றவர். தமிழ்ல யாருன்னா ராசாராம்ன்றவர் இந்த பொருண்மையியலை பத்தி ஆய்வு செஞ்சிருக்காரு. கடைசியா இருக்கிறது பாருங்களா, 9ஆ இருக்கிறது பயனாக்க மொழியியல். அப்படின்னா என்னன்னா சமுதாயத்திற்கும் மொழிக்கும் கிடைக்கும் பயன்கள் யாவை என்பதை பற்றி தெளிவாக ஆராய்கின்ற மொழியியல் பிரிவு தான் இந்த பயனாக்க மொழியியல் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பயனாக்க மொழியியல் ஆய்வுக்கு வித்திட்டவர் யாருன்னா சசூர் அப்படின்றவர் இந்த மொழியியல் ஆய்வுக்கு வித்திட்டு இருக்காரு, பயனாக்க மொழியியலுக்கு. பொருண்மையியல் ஆய்வுக்கு யாருன்னா சபீர், குழப்பிக்க கூடாது, சபீர் வேற சசூர் வேற. பொருண்மையியல்னாலே சபீர், பயனாக்க மொழியியல்னா சசூர். தமிழ்ல பயனாக்க மொழிகள் பற்றி விரிவாக ஆய்வு செய்தவர் யாருன்னா அகத்தியலிங்கம். இவர் புத்தகம் எழுதியிருக்காருன்னு சொன்ன திராவிட மொழிகள் 1, 2 தொகுதி வெளியிட்டிருக்காரு. அந்த திராவிட மொழிகள் பத்தி விரிவா கொடுத்துருக்காங்க. அது நம்ம அந்த புத்தகம்லாம் வாங்கிக்கணும், அதை பார்த்துக்குங்க. அடுத்து பயனாக்க மொழியியல் ஆய்வின் பிரிவு இதுல பிரிவுகள் இருக்குப்பா. இந்த பயனாக்க மொழிகள்ல மேலும் பல பிரிவுகள் இருக்குன்னா சமுதாய மொழியியல், உள மொழியியல்,
மானுட மொழியியல், கணிப்பான் மொழியியல், நடையியல் மொழியியல் சொல்லிட்டு ஒரு 5 இருக்கு. எதுலன்னா இந்த பயனாக்க மொழியினுடைய பிரிவுகள். அது ஆய்வு செய்தவர் சசூரு, தமிழ்ல ஆய்வு செய்தவர் சாகித்யலிங்கம். அதனுடைய பிரிவுகள் 5. அதை கொஞ்சம் பார்த்துங்க. மொழியின் இயல்பை விளக்குவது எதுன்னா விளக்க மொழியியல். ஒரு மொழியினுடைய இயல்பை விளக்குவது விளக்க மொழியியல். மொழியினுடைய வகைகள் 4. விளக்க மொழியியல், ஒப்பீட்டு நிலை, வரலாற்று நிலை, ஒப்பு நிலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 வகைகள் இருக்கு மொழியியல்ல. மொழியினுடைய இலக்கண கூறுகள் 2 சொல்லுவாங்க. அடிநிலை இலக்கண கூறு, துணைநிலை இலக்கண கூறுன்னு சொல்லிட்டு. அடிநிலை இலக்கண கூறுகள் எதுன்னு கேட்டாங்கன்னா சொல் பாகுபாடுகள். இதுவும் கொஸ்டின் வந்திருக்கு. அடிநிலை இலக்கண கூறுனா என்னன்னா சொல் பாகுபாடு. துணைநிலை இலக்கண கூறு எதுனா திணை, பால், எண், இடம், வேற்றுமை. இந்த வேற்றுமை உறுப்புகள் சொல்றோம்ல, அந்த 8 வேற்றுமைகள் அதை பத்தி கொடுத்துறாங்க. அடிநிலை இலக்கண கூறா வரக்கூடிய சொல் பாகுபாடு, துணைநிலை இலக்கண கூறா வர்றது திணைப்பால், எண், இடம், வேற்றுமை. இதெல்லாம் இது மொழியினுடைய இலக்கண கூறுகள். டார்வினுடைய பரிணாமவாதத்தை முறுக்கி பொருத்தி காட்டியவர் யாருன்னா ஆகஸ்ட் ஸ்லைசர். இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துங்க, கேட்கலாம்ப்பா. டார்வினுடைய பரிணாமவாதத்தை முறுக்கி பொருத்தி காட்டியவர் யாருன்னா ஆகஸ்ட் ஸ்லைசர். அடுத்தது பாருங்க. இது வரைக்கும் நமக்கு மொழி ஆராய்ச்சி, தோற்றம் இதெல்லாம் பார்த்தோம். மொழி இனங்கள். மொழி இனங்கள்ல இந்திய மொழி இனங்களை ஐரோப்பிய அறிஞர்கள் எத்தனை வகையா பிரிச்சிருக்காங்கன்னா 5 வகையா பிரிச்சிருக்காங்க. என்னன்னா ஆரியம், திராவிடம், முண்டா மொழிகள் அல்லது ஆஸ்ட்ரிக் அல்லது கோல் மொழி குடும்பம்னு சொல்லுவாங்க. கோல் சொல்றோம்ல, அது ஆரியம் மொழி குடும்பம், திராவிட மொழி குடும்பம், முண்டா மொழி குடும்பம் அல்லது ஆஸ்ட்ரிக் மொழி குடும்பம் அல்லது கோல் மொழி குடும்பம்னு சொல்லுவோம். அடுத்து மான்குமார், சீனம். இது எல்லாம் ஒரு 5 மொழி இனங்களை ஐரோப்பிய அறிஞர்கள் பிரிக்கிறாங்க. இந்திய மொழி இனங்களை மூவா பிரிக்கிறது எத்தனை வகையா பிரிக்கிறாருன்னா 3 வகையா ஞாபகம் வச்சுக்கோங்க. மூவா 3 ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்திய மொழி இனங்களை மூவா எத்தனை வகையா பிரிக்கிறாருன்னா 3. 1 திராவிட மொழி குடும்பம், 2 ஆரிய திராவிட மொழி குடும்பம், 3 ஆரிய மொழி குடும்பம். ஃபர்ஸ்ட் திராவிட மொழி குடும்பம், அடுத்து ஆரிய திராவிட மொழி குடும்பம், 3 ஆரிய மொழி குடும்பம்னு சொல்லிட்டு 3ஆ பிரிக்கிறாரு. இந்தியாவில் உள்ள மக்களை 7 வகையாக பாகுபாடு செய்யறாங்க. எத்தனை வகையா பாகுபாடு செய்யறாங்கன்னா 7. 1 துருக்கி ஈரானியர், 2 இந்திய ஆரியர், 3 சிந்திய திராவிடர், 4 ஆரிய திராவிடர் அல்லது இந்துஸ்தானியர், 5 மங்கோலிய திராவிடர் அல்லது வங்காளியர், 6 மங்கோலாய்டுகள், 7 திராவிடர்கள் சொல்லிட்டு இந்தியாவில் உள்ள மக்களை 7 வகையா பாகுபாடு செய்யறாங்க. நல்லா பாத்துங்க. துருக்கி ஈரானியர், இந்திய ஆரியர், சிந்திய திராவிடர், ஆரிய திராவிடர் அல்லது இந்துஸ்தானியர், மங்கோலிய திராவிடர் அல்லது வங்காளியர், மங்கோலாய்டுகள், திராவிடர்கள் சொல்லிட்டு. திராவிடன் என்று உடனே கூற முடியாத அளவுக்கு உடல் கலப்பு உள்ளதாக குறிப்பிடுபவர் யாருன்னா கிரியர்சன். இங்க கொஞ்சம் மிஸ்டேக் ஆயிருக்குப்பா. கிரியர்சன் சொல்றவர் குறிப்பிடாரு. கல ஆய்வு திட்டம்ன்றது இந்திய மொழிகளுடைய கல ஆய்வு திட்டத்தை பத்தி சொல்லியிருக்காரு. அது பின்னாடி பார்க்கலாம். அந்த கல ஆய்வு திட்டத்தை பத்தி வந்தாலே கிரியர்சன் தான் நமக்கு. மொழியில கல ஆய்வு செஞ்சது யாருன்னா கிரியர்சன். திராவிடன் என்று உடனே கூற முடியாத அளவுக்கு உடல் கலப்பு உள்ளதாக குறிப்பிடுபவர் யாருன்னா கிரியர்சன் அப்படின்றவர் குறிப்பிடுறாரு. இது வரைக்கும் இருக்கட்டும்பா. இதுல ஏதாவது உங்களுக்கு புரியாது ஏதாவது சொல்லுங்க. சார் இதுக்கான மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க ஏற்கனவே. இது உங்களுக்கு ஏதாவது எல்லா புத்தகத்தையும் கொஞ்சம் ரெஃபர் பண்ணி தான் கிட்டத்தட்ட ஒரு 10 புக்குல இருந்து நாங்கள் ரெஃபர் பண்ணி தான் கொடுத்துட்ருக்கோம். நோட் பண்ணிக்கிங்க. ஏதாவது புதுசா ஏதாவது இருந்துச்சுன்னா நோட் பண்ணிக்கிங்க. வேற ஏதாவது டவுட் இருக்குங்களா? மேம் மேம் வணக்கம் சொல்லுங்க. மேம். மேம் கொஞ்சம் வணக்கம்ப்பா. ஸ்லோவா மேம். இது நம்ம மெட்டீரியல்ல இருக்கக்கூடிய மேட்ரு இதுல நீங்க சொல்றது கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு மேம். அது நோட் பண்றதுக்குள்ள கொஞ்சம் வேகமா போற மாதிரி இருக்கு. நோட் பண்ண முடியல. சரிங்கப்பா. கொஞ்சம் ஸ்லோவா போனா போதும். சரிங்கப்பா. ஒரு சில விஷயங்கள்லாம் இல்ல கொஞ்சம் மிஸ் ஆயிட்டு இருக்கு மேம். அது நோட் பண்ண முடியல. சரிங்கப்பா. ஓகே மேம். தேங்க்யூ. நன்றிப்பா. வேற மொழிகளுக்கு புத்தகத்தின் பெயர் சொன்னீங்கன்னா நாங்க அப்படியே புரிஞ்சுக்குவோம். மொழிகளுக்கு நிறைய புத்தகம் இருக்குப்பா. மொழிகளுக்கு கருணாகரன் ஜெயா, ரா சீனிவாசன் எழுதிய மொழியியல்,
அப்புறம் திராவிட மொழிகள், அகத்தியலிங்கம் 1, 2 தொகுதி, சக்திவேல் எழுதிய தமிழ் மொழி வரலாறு, அப்புறம் மூவாவுடைய மொழி வரலாறு, அப்புறம் உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் வெளியிட்டிருக்கக்கூடிய தமிழ் மொழி வரலாறுன்னு ஒரு புத்தகம். அப்புறம் சென்ற வாரம் நம்ம சொன்னதுதான். அப்புறம் இந்த இவரு எழுதுனது உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்துல வெளியிட்டிருக்கக்கூடிய தமிழ் மொழி வரலாறு கருவி நூல் 1 மட்டும் நீங்க வாங்கிட்டா போதும். அது கருவி நூல் 2 வந்து கட்டுரை வினாக்களுக்கு தான். அது கட்டுரை எழுதுறாங்கல்ல அவங்களுக்கு காலேஜ் டிஆர்பி அவங்க வாங்கிக்கிட்டாங்கன்னா போதும். கருவி நூல் 1 மட்டும் நீங்க பிஜிடிஆர்பிக்கு வாங்கினா போதும். அப்புறம் இந்த இக்கால மொழியியல் முத்துசண்முகம்னு சொல்லிட்டு ஒருத்தர் எழுதியிருப்பாரு. அவருது. அப்புறம் திராவிட மொழிகளும் ஒப்பாய்ன்றதுல இந்த மனோகரன் ஒருத்தர் எழுதியிருப்பாரு. அதுலயும் நல்ல அந்த திராவிட மொழிகள் பத்தி கொஞ்சம் நிறைய விஷயத்த கொடுத்துருப்பாங்க. திராவிட மொழிகளும் திராவிட மொழி ஆய்வுகளும் சொல்லிட்டு அதுவும் உலகத்தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் தான் வெளியிட்டிருக்காங்க. அந்த புத்தகம் எழுதுனது மனோகரன். ஏன்னா உலகத்தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் வெளியிட்டதுல நமக்கு கொஸ்டின் வரலாம், கட்டாயம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. 90% மேலதான் இருக்கும். அதனால அந்த புத்தகம், திராவிட மொழிகளுடைய ஒப்பிலக்கணம் கால்டுவெல் எழுதியிருக்காங்கல்ல அந்த புத்தகம், இன்னும் நிறைய புத்தகம்லாம் இருக்கு. எல்லாத்துலயுமே இருந்துதான் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கேன். நான் எடுத்துதான் இது இப்ப சொல்லிட்டு இருக்கேன். வேற ஏதாவது டவுட் இருக்குங்களா? போன யூஜிடிஆர்பி கூட மொழிகள்ல சீனிவாசன் அதுல இருந்து எல்லாம் வினாக்கள் வந்துச்சு. அதுல இருந்து எல்லாம் உங்களுக்கு எடுத்துதான் கொடுத்துட்டு இருக்கோம். மேம் அப்படின்னா நாங்க அந்த புக் எல்லாத்தையும் வாங்கணுமா? நான் எல்லாத்தையும் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்க வாங்கி படிக்கணும்னா இன்னும் இல்ல மேம், உங்க படிக்கலாம். மெட்டீரியல் பிளஸ் இது படிச்சாலே போதும் தானே? நாங்க எல்லாத்தையும் கொடுத்துட்டு இருக்கோம். இல்ல நீங்க புக்லயும் நாங்க படிக்கணும் அப்படின்னு நினைச்சாலும் வாங்கிக்கோங்க. இல்ல நானு மேம், அது அதனாலதான் கேட்டேன். சரி மேம். எதுக்குன்னா இப்ப உங்களுக்கு ஒரு சில பேருக்கு நமக்கு நீங்க மெட்டீரியல் இருந்தாலும் புக்ல படிக்கணும்ன்றதெல்லாம் தோணும்ல. இப்ப எங்களுக்கு நடத்தினாலும் எனக்கு நடத்தும் போதும் சரி, நான் எனக்கு புத்தகத்துல கொஞ்சம் கோடு போட்டு எனக்கு எல்லாத்தையும் ஃபுல்லா படிச்சாதான் எனக்கு இதா இருக்குன்றதுக்காக நான் எல்லா புக்கும் வாங்கிக்கிட்டேன். இன்னொன்னு ஹின்ஸ் எடுத்து நான் படிப்பேன் கொஞ்சம். அது எனக்கு அது பழக்கமாயிடுச்சு. எனக்கு எல்லாமே ஒரு டாபிக்னா அது ஹின்ஸ் எடுத்து எனக்கு படிச்சாதான் எனக்கு படிச்ச மாதிரியே இருக்கும் முதல்ல. அதனால புத்தகத்தை நான் வாங்கி வச்சு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு டாபிக் வைஸா ஹின்ஸ் எடுத்தாதான் அது ஒரு ஒரு நிறைவா இருக்கிற மாதிரி தெரியும். அதனால வாங்கிக்கிட்டேன்ப்பா. இந்த புத்தகம் மொழிகளுக்கு மட்டும் இல்லை, நான் எல்லா புத்தகமே வாங்கி வச்சிருக்கேன். எல்லா டாபிக்கு தகுந்த புத்தகம்லாம் வாங்கியிருப்பேன். எங்க எந்த புக்கம் பார்த்தாலும் நமக்கு சப்ஜெக்டுக்கு ரிலேட்டிவா இருந்துச்சுன்னா வாங்கிடுவேன். முடிஞ்சா வாங்குங்க. இல்லைன்னா கொடுக்கறதே நமக்கு நிறைய கொடுக்குறோம். அது எல்லாத்தையும் நீங்க படிச்சா கூட போதும்பா. அதை விடுபடாம நீங்க படிச்சாலே நல்லதுதான். எல்லாத்துலயும் எடுத்துதான் உங்களுக்கு ஹின்ஸ் கொடுத்துருக்கோம். வேற ஏதாவது இருக்குங்களா? இப்ப யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்குங்களா? இல்லைங்க மேம், வேற எதுவும் டவுட் இல்லைங்க. ஓகேப்பா. கிளாஸ் உங்களுக்கு ஏதாவது ஸ்பீடு மட்டும் கொஞ்சம் குறைக்க சொல்லியிருக்கீங்க. வேற எதாவது ஒன்றும் இல்லைல்ல? மற்றபடி கிளியரா எல்லாம் என் வாய்ஸ் கேக்குதுங்களா உங்களுக்கு? எஸ் மேம், நல்லா கேக்குதுங்க மேம். ஓகேப்பா. கேக்குதுங்க. ஓகே ஓகே ஓகே. நன்றிப்பா. எல்லாருக்கும் நன்றிங்க நன்றி. மேம். நன்றிங்க மேம். கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி படிங்க கொஞ்சம். ஓகே மேம், தேங்க்யூ மேம். நெக்ஸ்ட் நன்றிப்பா. கிளாஸ் எப்போ மேம்? சார்ட்டு சொல்றேன்ப்பா. தேங்க்யூ மேம். ஓகே நன்றிங்கப்பா. நன்றி மேம். நன்றிங்கப்பா.